வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்புள்ள எதிரி. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. அம்மாடி இந்து, நான் சொல்றத கேளு. ருத்ரன் ரொம்ப நல்லவன், ஒழுக்கமானவன், திறமசாலி. அவனை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா என்று தனது மகள் இந்துஜாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் நரேந்திரன். அவன் நல்லவன்தான், திறமசாலிதான். ஆனா அதுக்காக அந்த ரூல் புக்கெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரூல் புக்கா? ஆமாப்பா, அவனுக்கு நான் வச்ச பேரு மிஸ்டர் ரூல் புக் என்று இந்துஜா சொன்னதும் நரேந்திரன் சிரித்தார். பின் கேட்டார், ஏன் அவனுக்கு அப்படி பேர் வச்ச? பின்ன என்னப்பா, எப்ப பாரு ரூல்ஸ் பேசிக்கிட்டு, டைம் ஷெட்யூல் போட்டு இந்த நேரத்துக்கு சாப்பிடணும், இந்த நேரத்துக்கு தூங்கணும், இந்த நேரத்துக்கு படிக்கணும், இப்படி வாழ்றதுக்கு பேரு ஒரு வாழ்க்கையா? இப்படியெல்லாம் ரூல்ஸ் போடுவாங்கன்னு தான் நான் ஹாஸ்டலுக்கு போகாம டே ஸ்காலரா காலேஜுக்கு போனேன். நமக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பிடிக்காதுப்பா. ஜாலியா என்ன தோணுதோ, என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும். எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது என்று இந்துஜா சொல்ல சொல்ல நரேந்திரன் அவரின் மனைவி பானுமதியை பார்த்தார். பானுமதி சொன்னாள், இங்க பாரு இந்து, ஜாலியா என்ன தோணுதோ, என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும்னு எல்லாரும் நினைச்சிட்டா அப்புறம் உலகத்துல குடும்பம், விட்டு கொடுத்தல், அன்பு இப்படி எதுவும் இல்லாம போயிடும். ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழணும். கணவனுக்காக மனைவி சில விஷயங்களை மாத்திக்கணும், மனைவிக்காக சில விஷயங்களை கணவன் விட்டு கொடுக்கணும். இதுதான் குடும்பம். எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். ஒரே பொண்ணுன்னு உனக்கு ஓவர் செல்லம் கொடுத்துட்டாரு. சப்பா முடியல. ஆரம்பிச்சிட்டியா? நான்லாம் சொன்னா உனக்கு புத்தி வராது. உன்னை அந்த ருத்ரனுக்கு கட்டி வச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. அவன் ஸ்டைல்ல உனக்கு கிளாஸ் எடுப்பான். அப்ப என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். வாய்ப்பில்ல மை டியர் மம்மி. அப்படி மட்டும் ஏற்பாடு பண்ணீங்க, கல்யாணத்துக்கு முதல் நாள் சினிமாவில வர மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருவேன். அப்பாடி, ரொம்ப நல்ல முடிவு. அதுக்கு ஏன் கல்யாணத்துக்கு முதல் நாள் வர வெயிட் பண்ற? இப்பவே ஓடி போயிரு. லெட்டர் கூட எழுத வேண்டாம், எங்ககிட்ட சொல்லிட்டே நீ ஓடி போகலாம். நீயா பேசியது என்று இந்துஜா பாட ஆரம்பித்ததும் நரேந்திரன் சொன்னார், அம்மாடி, தயவு செஞ்சு பாட மட்டும் ஆரம்பிச்சிடாதம்மா. அப்புறம் யாரும் என்ன தேட வேண்டாம்னு நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருவேன். டேடி என்று இந்துஜா சினுங்க நரேந்திரனும் பானுமதியும் சிரித்தார்கள். பின் பானுமதி இந்துஜாவின் தலையை தடவியபடி சொன்னாள், இங்க பாருடா, ருத்ரன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சின்ன வயசுல இருந்து நாங்க அவனை பாத்துக்கிட்டு இருக்கோம். அவன மாதிரி பொறுப்பான பையனை நாங்க பார்த்ததே இல்ல. அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் பேசி நாங்க யாரும் பார்த்ததே இல்ல. சாரி, ஒரு சுமால் கரெக்ஷன். அவன்கிட்ட எந்த பொண்ணும் பேசி நீங்க மட்டும் இல்ல, யாருமே பார்த்திருக்க முடியாது. சீரியஸா பேசும்போது விளையாடாத என்று முகத்தை கோபமாக திருப்பிக் கொண்டு பானுமதி சொன்னதும் அவளின் தாடையை பிடித்து திருப்பி இந்துஜா சொன்னாள், கோச்சுக்காத பானு டார்லிங். சரி, நீ என்ன சொல்ல விரும்புறியோ சொல்லு என்று இந்துஜா சொன்னதும் பானுமதி சிரித்து கொண்டே சொன்னாள், உனக்கு செவ்வாய் ஜாதகம். ஜாதக பொருத்தம் அமைறது ரொம்ப கஷ்டம். சொல்லி வச்ச மாதிரி ருத்ரனுக்கும் செவ்வாய் ஜாதகம். ஜாதக பொருத்தம் அமோகமா இருக்கு. சுத்தம். என் ஜாதகத்துல செவ்வாய் மட்டும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு கூட ஒரு ராகுவ கோர்த்து விடுறீங்க. அது படம் எடுத்து என்ன போட்டு தள்ள போகுது. சி, வாய மூடு, அபசகுணமா பேசிக்கிட்டு என்று சொல்லிக்கொண்டே இந்துஜாவின் தலையில் பானுமதி செல்லமாக கொட்டினாள். பின் சொன்னாள், அது மட்டும் இல்ல இந்து, ருத்ரனோட அப்பா ஈஸ்வரமூர்த்தியும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு, பிசினஸ் பார்ட்னர்ஸ். நீ பிறந்ததுமே ருத்ரனோட அம்மா அம்பிகா உன்னை அவங்க வீட்டு மருமகன்னு சொல்லிட்டாங்க. உங்க அப்பாவும் வாக்கு கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் உன் விருப்பத்துக்கு எதிராக நாங்க எதுவுமே பண்ணதில்ல, உன்கிட்ட எதுவும் கேட்டதும் இல்ல. முதல் முறையா உன்கிட்ட கேக்குறோம், எங்க விருப்பத்தை நீ நிறைவேற்ற கூடாதா என்று கலங்கிய கண்களோடு பானுமதி கேட்டதும் இந்துஜா அப்பா நரேந்திரனை பார்த்தாள். அவரும் கெஞ்சல் பார்வையோடு மகளை பார்த்து கொண்டிருந்தார். சிறுவயதிலிருந்து தான் ஆசைப்பட்ட அனைத்தையும் வாங்கி கொடுத்து இளவரசி போல் பார்த்து கொள்ளும் அப்பா அம்மாவிற்காக நாம் அந்த ரூல் புக்கை திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதான் என்று முடிவெடுத்தாள். பின் சொன்னாள், சரி, ஓகே, உடனே அழுகாத டார்லிங், அப்புறம் ஐலைனர் களைஞ்சு போயிரும் என்று இந்துஜா சொன்னதும் பானுமதி சிரித்து கொண்டே கண்ணீரை துடைத்து கொண்டு மகளை கட்டிக்கொண்டாள். அப்பா நரேந்திரன் மகளின் நெற்றியில் முத்தமிட்டார்.
பின் இந்துஜா கேட்டாள், சரி, நான் ஓகே சொல்லிட்டேன். என்ன கட்டிக்க அந்த ரூல் புக்கு ஓகே சொல்லணுமே, அதுக்கு என்ன கண்டாலே பிடிக்காதே. அதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஈஸ்வர் பாத்துப்பான். ஓ, இங்க என்கிட்ட கண் கலங்கி நீங்க பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அங்கேயும் ஒரு சீரியல் எபிசோடு ஓடுதா? எங்க பாசம் உனக்கு சீரியல் எபிசோடு மாதிரி தெரியுதா என்று கேட்டு பானுமதி முகத்தை திருப்பி கொண்டாள். அம்மா அம்மா, கோச்சுக்கிட்டியா? ஆமா, இப்ப என்ன? கோச்சுக்க கோச்சுக்க என்று இந்துஜா சொன்னதும் பானுமதி அவளை அடிக்கத் துரத்தினாள். இந்துஜா அப்பா பின்னால் ஒளிந்து கொண்டாள். மனைவிக்கும் மகளுக்கும் இடையில் நரேந்திரன் மாட்டிக்கொண்டார். என்னோட தர்மபத்தினி திருமதி பானுமதி நரேந்திரன், இதுதான் சாக்குன்னு என்ன அடிச்சு உன்னோட பல நாள் கோபத்தை தீத்துக்காத என்று நரேந்திரன் சொன்னதும் பானுமதி ஓடுவதை நிறுத்தினாள். அப்பாவையும் மகளையும் கோபமாக பார்த்துவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். நரேந்திரனும் இந்துஜாவும் சிரித்து கொண்டே உள்ளே சென்று பானுமதியை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார்கள். அங்கு ருத்ரன் வீட்டிலும் இதே காட்சிதான் அரங்கேறியது. ருத்ரனின் அப்பா ஈஸ்வரமூர்த்தியும் அம்மா அம்பிகாவும் அழுகாத குறையாக அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். ஈஸ்வரமூர்த்தி சொன்னார், உன் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு இந்த ஊரே வியந்து போற அளவுக்கு நடத்தணும்னு நானும் உங்க அம்மாவும் ஆசைப்பட்டோம். ஆனா அவ நம்ம எல்லாரோட முகத்திலையும் கரிய பூசிட்டு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஓவியக்காரனோட ஓடி போயிட்டா என்று சொல்லும் பொழுதே அவர் கண்கள் கலங்கியது. அம்பிகாவும் அழுதாள். ருத்ரனின் மனம் உருகியது. இருவரின் கையையும் பிடித்து கொண்டான். அம்பிகா சொன்னாள், உன் கல்யாணத்தை நாங்க கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். உன் ஜாதகமும் இந்துவோட ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்கு. எங்களுக்காக ஓகே சொல்லுப்பா. நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். இந்த ஒரு விஷயத்துல எங்க பேச்ச நீ கேளுப்பா என்ற அம்பிகா கண்ணீரோடு சொன்னதும் ருத்ரனின் உள்ளம் உருகியது. இந்த உலகத்தில் அவனுக்கு பிடித்த பெண்கள் 2 பேர். ஒன்று அவன் அம்மா, மற்றொன்று அவன் தங்கை கீர்த்தனா. கீர்த்தனா மேல் உயிரையே வைத்திருந்தான். ஆனால் அவள் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் காதலித்தவனோடு ஓடிப்போவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவளின் காதலை அவன் வெறுக்கவும் இல்லை, தவறு என்று சொல்லவும் இல்லை. தன்னிடம் சொல்லாமல் சென்று விட்டாளே, அவள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை கொன்று விட்டாளே. அம்மா அப்பாவிடம் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தன்னிடமாவது அவள் காதலை பற்றி சொல்லியிருந்தால் அவள் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்கலாமே. ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. அப்படியென்றால் தன்னை அவள் நம்பவில்லை என்ற கோபமும் ஆதங்கம்தான் கீர்த்தனா மேல் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அவளை அவன் வெறுக்கவில்லை. அதே சமயம் கோபம் மட்டும் குறையவில்லை. சிங்கார சென்னையில் ஈஸ்வரமூர்த்தி மிகப்பெரிய தொழிலதிபர். அவரின் ஒரே நண்பர், பிசினஸ் பார்ட்னர் நரேந்திரன். இருவரும் சிறுவயதிலிருந்து நண்பர்கள். ஈஸ்வரமூர்த்திக்காக அம்பிகாவை பெண் பார்த்தது நரேந்திரன். நரேந்திரனுக்காக பானுமதியை பெண் பார்த்தது ஈஸ்வரமூர்த்தி. இரு வீட்டாரும் நகமும் சதையுமாக இருந்தார்கள். கீர்த்தனா இப்படி காதலித்து ஓடிப்போவாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த அவமானமும் சோகமும் மறைந்து பழையபடி இயல்பு நிலைக்கு திரும்ப 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. மகளின் திருமணத்தை நடத்தி கண்குளிர பார்க்க ஆசைப்பட்ட ஈஸ்வரமூர்த்திக்கும் அம்பிகாவுக்கும் கீர்த்தனாவின் செயல் பேரதிர்ச்சியை கொடுத்தது. மகள் திருமணத்தை தான் பார்க்க முடியவில்லை, மகன் திருமணத்தையாவது ஆசைப்பட்டபடி நடத்த திட்டமிட்டார்கள். அதனால்தான் ருத்ரனிடம் கெஞ்சி கொண்டு இருக்கிறார்கள். சிறுவயதிலிருந்தே ருத்ரனுக்கு இந்துஜாவை நன்றாக தெரியும். அவனை பொறுத்தவரைக்கும் இந்துவிற்கு பொறுப்பு கிடையாது, விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி, அதைவிட திமிரு அதிகம். ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாள். சின்னதாக ஏதாவது சொல்லிவிட்டால் போதும், அழுது ஊரை கூட்டி விடுவாள். அதனால் அவளுக்கு அவன் வைத்த நிக்நேம் டிராமா குயின். இருவரும் டாம் அண்ட் ஜெரி போல் எதற்கெடுத்தாலும் சண்டை. இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்காது. ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருவரும் நடந்து கொள்வார்கள். அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றது என்று ருத்ரன் முதலில் மறுத்தான். ஆனால் அம்மாவின் கண்ணீர் முன்பு அவனின் பிடிவாதம் கரைந்து போனது. இந்துஜாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தான். ருத்ரன் தேவையில்லாமல் பேச மாட்டான். இந்துஜா தேவையில்லை என்றாலும் பேசிக்கொண்டே இருப்பாள். ருத்ரன் பப்ளிசிட்டி, ரீல்ஸ் பண்ணுவது, போட்டோ எடுப்பது சுத்தமாக பிடிக்காது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சோசியல் மீடியாவை பயன்படுத்தவே மாட்டான். இந்துஜா 24 மணி நேரத்தில் தூங்கும் நேரம் போக மீதி 18 மணி நேரமும் சோசியல் மீடியாவில் தான் இருப்பாள். ருத்ரன் ஆபீஸ், வீடு, இதுதான் அவன் உலகம். ஊர் சுற்றுவது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது.
இந்துஜா. உலகமே அவளுக்கு வீடுதான். ஊர் சுற்றி கொண்டே இருப்பாள். இப்படிப்பட்ட 2 பேரை ஒன்று சேர்க்க 2 குடும்பமும் போராடி சம்மதம் வாங்கி விட்டார்கள். இதோ வரும் முகூர்த்தத்தில் இருவருக்கும் திருமணம் என்று தேதி கூட குறித்து விட்டார்கள். திருமணம் என்றால் சாதாரணமாக பல கனவுகள் மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் தோன்றும். ஆனால் இங்கு எல்லாம் தலைகீழாக இருந்தது. மிஸ்டர் ரூல்புக், நீ என் ஹஸ்பண்டா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னென்ன ரூல்ஸ் போட்டு என்ன பாடா படுத்த போறியோ. ஆனா இந்த இந்துஜா சாதாரணப்பட்டவ கிடையாது. உன் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்றதா என்னோட முதல் வேலை என்று மனதிற்குள் சபதமிட்டு கொண்டாள் இந்துஜா. டிராமா குயின், நீ என் ஒய்ஃபா? ஓ மை காட், என்ன கொடுமை சரவணா இது. எப்படி வாழ போறனோ. ச்சே, நான் ஏன் பயப்படணும்? வரட்டும் அந்த வால் இல்லாத குரங்கு. ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு திரியறத முதல்ல நிப்பாட்டுறேன். இப்படித்தான் வாழணும்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவளை எனக்கேத்த மாதிரி மாத்துறேன் என்று மனதிற்குள் சபதமிட்டு கொண்டான் ருத்ரன். பார்க்கலாம் யாரின் சபதம் நிறைவேறுகிறது என்று. அத்தியாயம் 2. அடுத்த முகூர்த்தத்தில் மயிலாப்பூரில் இருக்கும் மிக பெரிய கல்யாண மண்டபத்தில் ருத்ரன் இந்துஜா திருமணம் நடந்தது. மண்டபம் முழுக்க கிராண்டாக அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. காரக்குடி செட்டிநாட்டு சமையல், நாதஸ்வரம், வளையபட்டி தவில், தஞ்சாவூர் மேளம், சிவகாசி வேட்டுச்சத்தம் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இறக்கியிருந்தார் ஈஸ்வரமூர்த்தி. கோலாகலமாக அவர்களின் திருமணம் நடந்து முடிந்தது. அன்று முதலிரவு. நறுமணம் கமழும் அறை, பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மெத்தை. மெத்தைக்கு அருகில் இருக்கும் மேசையின் மீது ஒரு தட்டில் பழங்கள், இன்னொரு தட்டில் ஸ்வீட்ஸ் என்று அடுக்கி வைத்திருந்தார்கள். பட்டு வேஷ்டி சட்டையில் ருத்ரன் கைகளை பிசைந்து கொண்டு பதட்டத்தோடு உட்கார்ந்திருந்தான். சிவப்பு நிற பட்டுப்புடவையில் தலை பின்னி மல்லிகைப்பூ வைத்து கொண்டு கையில் பால் செம்புடன் குனிந்ததலை நிமிராமல் இந்துஜா உள்ளே வந்தாள். இருவரும் பார்த்த விழி பார்த்தபடி இருக்க, பின்னணியில் காதல் பாடல் ஒலிக்க என்ற சினிமா காட்சிகள் எல்லாம் இங்கு இல்லை. நம் ஹீரோ ஹீரோயின் இப்படிப்பட்டவர்களா என்ன? அவர்கள் வித்தியாசமானவர்கள் இல்லையா? அதனால் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மெத்தையில் உட்கார்ந்து ருத்ரன் வழக்கம் போல் லேப்டாப்பை ஆன் செய்து ஆபீஸ் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். சிவப்பு நிற பட்டுப்புடவையில் தலை பின்னி மல்லிகைப்பூ வைத்து கொண்டு கையில் பால் செம்புடன் இந்துஜா வந்தாள். ஆனால் குனிந்ததலை நிமிராமல் இல்லை. பாரதியார் அவருடைய கவிதைகளில் சொல்லியது போல் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமாக வந்தாள். அவனிடம் பால் செம்பை நீட்டினாள். இந்தா, அத்தா குடுக்க சொன்னாங்க என்று இந்துஜாவின் குரல் கேட்டுதான் அவன் நிமிர்ந்து பார்த்தான். பரவாயில்ல, அழகாத்தான் இருக்கா என்று ஒரு நிமிடம் நினைத்தான். பின் சுதாரித்து கொண்டு மீண்டும் குனிந்து லேப்டாப்பை பார்த்தான். இந்துஜாவின் பொறுமை எல்லையை கடந்தது. வேகமாக பக்கத்தில் இருக்கும் மேசையில் பால் டம்ளரை டங்கென்று வைத்தாள். ருத்ரன் மெலிதாக புன்னகைத்தான். பின் இந்துஜா வந்தாள். அவனை பார்த்து சொன்னாள், ஹலோ, நான் தூங்கணும். தூங்கு. இப்படி திருவிழா மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி தூங்குறது? பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டுன்னு நினைச்சுக்குமா. அது மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு தூங்கு. வெளிச்சம் தெரியாது, இருட்டா இருக்கும். வாவ், ஹவ் பிரில்லியன் யூ ஆர். தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் ரூல்புக், என்ன கிண்டலா? எனக்கு தூக்கம் வருது. எல்லாம் உங்க வீட்டு ஆட்களால தான் நான் இவ்வளவு டயர்டா இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க வீட்டு ஆட்களாலயா? ஏன், அவங்க என்ன செஞ்சாங்க? உனக்கு எத்தனை அத்தை, எத்தனை மாமா, எத்தனை பெரியப்பா, சித்தப்பா, சித்தி. சபா, என்னால முடியல. ஒவ்வொருத்தங்கிட்டையும் குனிஞ்சு குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கி பெண்டு நிமிந்துருச்சு. குட். அப்பவாது உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் குறையட்டும். ஆமா, இவர் வீட்ல நெய்யும் பாலும் கறியும் மீனுமா சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு. இதுவரைக்கும் சாப்பிடலைனாலும் இனிமே இங்கதானே கொட்டிக்க போற. ஹலோ, இப்படியெல்லாம் பேசினா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். அப்பாடி, நல்ல முடிவு. சீக்கிரம் அதை நிறைவேத்து என்று ருத்ரன் சொன்னதும் இந்துஜா வேகமாக கதவை திறக்கப் போனாள். சற்று நேரத்திற்கு முன்பு கிச்சனில் அவளின் அம்மாவும் ருத்ரனின் அம்மாவும் அவளிடம் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்க 2 பேர் தான். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்க சந்தோஷமா வாழணும். அதை நாங்க பார்க்கணும். இந்த ஒன்ன மட்டும் எங்களுக்காக நீங்க செய்யணும். நீ படிச்ச பொண்ணு. உனக்கு நாங்க புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ருத்ரனை பத்தி உனக்கு நாங்க சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. உனக்கே நல்லா தெரியும். அவன் எது சொன்னாலும் எங்களுக்காக நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாறிடுவான். உன் அன்பால அவனை மாத்திரு. எங்களுக்காக நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். ப்ளீஸ்
என்று அவளின் அம்மாவும் ருத்ரனின் அம்மாவும் அவளின் கையை பிடித்து கெஞ்சி கண்கலங்கியது ஞாபகத்திற்கு வந்ததும் கதவை திறக்காமல் திரும்பி வந்தாள். ருத்ரன் கேட்டான், என்ன, ஏதாவது மறந்துட்டியா என்று ருத்ரன் கேட்டதும் இந்துஜா ஆமாம் என்று தலையாட்டினாள். என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தி கேட்டான் ருத்ரன். சமையலறையில் இரு அம்மாக்களும் சொன்ன விஷயத்தை அவனிடம் சொன்னாள். ருத்ரன் அமைதியாக இருந்தான். பின் சொன்னான், சரி, ஒரு 10 நிமிஷம் நான் ஒர்க்க முடிச்சிடுறேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம் என்றான். பின் இந்துஜா மெத்தைக்கு எதிரில் இருக்கும் சோஃபாவில் உட்கார்ந்தாள். காலையில் திருமணம். 2 நாட்களாக சாஸ்திரம் சடங்கு என்று அவள் சரியாக சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. பசி வயிற்றை கிள்ளியது. வேகமாக எழுந்து ருத்ரன் அருகில் வந்தாள். ருத்ரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் வேகமாக மெத்தைக்கு அருகில் இருக்கும் மேசையிலிருந்து ஸ்வீட் தட்டையும் பழத்தட்டையும் எடுத்துக்கொண்டு போய் சோஃபாவில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அதனை பார்த்து மெலிதாக சிரித்தான். நேரம் ஓடியது. ஆபீஸ் வேலையே முடித்தான். லேப்டாப்பை ஷடவுன் செய்துவிட்டு வந்தான். இந்துஜா சோஃபாவிலேயே தூங்கிவிட்டாள். தூக்கத்தில் காதோரத்து முடி அவள் முகத்தில் படர்ந்து ஆடிக்கொண்டிருந்தது. அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான். பின் முடியை ஒதுக்கி விட்டான். ராட்சசி, சாப்பிட்டு எப்படி தூங்குது பாரு என்று சொல்லிக்கொண்டே அவளை தூக்கினான். மெத்தையில் படுக்க வைத்தான். விளக்கை அணைத்துவிட்டு ருத்ரன் படுத்து விட்டான். எப்பொழுதும் படுத்ததும் உறங்கி விடுவான். இன்று ஏனோ அவனுக்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு படுத்தான். கண்மூடி சிறு குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்துஜாவை பார்த்தான். சும்மா சொல்லக்கூடாது, அழகாத்தான் இருக்கா என்று நினைத்து மெலிதாக புன்னகைத்தான். அவளை பார்த்தபடியே தூங்கிவிட்டான். மறுநாள் காலை நேரம் 8:30. இன்னும் ருத்ரனும் இந்துவும் வெளியில் வரவில்லை. தயங்கியபடி அம்பிகா கதவை தட்டினாள். இருவரும் வாரி சுருட்டி எழுந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மெத்தை, பூ, அலங்காரம் என்று எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஓ, நேத்து நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ற உணர்வே அவர்களுக்கு அப்பொழுதுதான் வந்தது. வேகமாக எழுந்து ருத்ரன் கதவை திறந்தான். அம்பிகா சொன்னாள், மணி 8:30, சீக்கிரம் 2 பேரும் ரெடியாகி வாங்க, நாம குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் என்று அம்பிகா சொல்லிவிட்டு சென்றாள். ருத்ரன் கோபத்தோடு இந்துவை பார்த்து சொன்னான், மணி என்ன தெரியுமா? இப்பதானே அத்தை சொன்னாங்க, உனக்கு காது கேட்கலையா? வாய மூடு. நான் எப்பவும் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. எல்லாம் உன்னாலதான். ஹலோ பாஸ், நான் என்ன பண்ணேன்? நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு என் மேல பழிய போடுறீங்களா? ஆமா, நீதான் காரணம். நீ வந்ததும் உன்னோட சோம்பேறித்தனம் எனக்கும் வந்துருச்சு. இன்னையிலிருந்து நீ பக்கத்து ரூம்ல படுத்துக்கோ. அப்பாடி, நல்ல முடிவு. ஆனா இத நீயே உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று இந்து சொன்னதும் ருத்ரன் டென்ஷன் ஆனான். இந்து சொன்னாள், மிஸ்டர் ரூல் புக், ஆபீஸ் பிசினஸ்ல மட்டும் புத்திசாலியா இருந்தா போதாது, கொஞ்சம் பிராக்டிக்கல் லைஃபையும் புரிஞ்சுக்கணும். 1 வாரமா சரியான அலைச்சல், சரியான சாப்பாடும் இல்ல, தூக்கமும் இல்ல. அப்புறம் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வராம என்ன பண்ணும்? அதனால இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாம சீக்கிரம் கிளம்புற வேலைய பாரு என்று சொல்லிக்கொண்டே பாத்ரூமிற்குள் ஓடிவிட்டாள் இந்து. இடியட், வெளியில வா, எனக்கு லேட் ஆயிடுச்சு. லேப்டாப் ஆன் பண்ணி சைன்இன் பண்ணணும். ஆபீஸ் எம்டி, நானே இப்படி லேட்டா லாகின் பண்ணா ஒர்க்கர்ஸ் என்ன நினைப்பாங்க? அப்பாடி, ரூல்ஸ் ராமானுஜம் இன்னைக்கு லேட்டு, நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏய் இரிட்டேட்டிங் இடியட், சீக்கிரம் வெளியில வா என்று வெளியில் நின்று ருத்ரன் கத்திக்கொண்டே இருந்தான். அவன் இரிட்டேட் ஆவதை ரசித்து கொண்டே நிதானமாக குளித்து முடித்து வெளியில் வந்தாள் இந்துஜா. ருத்ரன் கோபத்தின் மொத்த உருவமாக உட்கார்ந்திருந்தான். அவள் வந்ததும் அவளை எரித்து விடுவது போல் பார்த்துவிட்டு பாத்ரூமிற்குள் சென்றான். குளித்து முடித்துவிட்டு வந்தான். அதற்குள் ராயல் ப்ளூ வித் கோல்டன் பார்டர் சாரி கட்டிக்கொண்டு கண்ணாடி முன்பு நின்று தலையில் மல்லிகை பூ வைத்து கொண்டிருந்தாள் இந்துஜா. இவ்வளவு பேரழகியை க்ளோஸ்அப்பில் பார்த்து சிதறாமல் திடமாக இருக்கும் கண்ணாடியின் பாதரசத்தை நினைத்து பெருமிதம் கொண்டான். பின் இந்துஜா திரும்பி அவனை பார்த்தாள். அப்பாடி, குளிச்சுட்டு வந்தாச்சா? இதுக்கு இவ்வளவு கோபம்? ஓகே ஓகே, சீக்கிரம் கிளம்பி கீழே வா, நான் கீழே போறேன் என்று சொல்லிவிட்டு அவனின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் சென்றாள். ருத்ரனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தனக்குள்ளேயே சிரித்து கொண்டு கிளம்ப ஆரம்பித்தான். லைட் லாவெண்டர் ஷர்ட்டும் பிளாக் பேண்டும் அணிந்து கொண்டு கீழே வந்தான். அவனை இமைக்காமல் பார்த்தாள் இந்துஜா. பரவாயில்ல, பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான்
என்று நினைத்து கொண்டு பின் அவனை கவனிக்காதது போல் திரும்பிக் கொண்டாள். ஆனால் அவளின் செய்கையை ருத்ரன் கவனித்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். பின் இரு வீட்டாரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். எல்லோரும் குலதெய்வ கோவிலுக்கு கிளம்ப போனார்கள். அப்பொழுது ருத்ரனின் சித்தப்பா மகன் ஆகாஷ் வந்தான். பின் அவனையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு கிளம்பினார்கள். ஒரு காரில் ஈஸ்வரமூர்த்தி, அம்பிகா, நரேந்திரன், பானுமதி கிளம்பினார்கள். அடுத்த காரில் ருத்ரனும் இந்துஜாவும் ஆகாஷும் கிளம்பினார்கள். ருத்ரனும் ஆகாஷும் முன் சீட்டில் உட்கார்ந்திருக்க பின் சீட்டில் இந்துஜா உட்கார்ந்து கொண்டாள். கார் கிளம்பியது. ஆகாஷ் பேச ஆரம்பித்தான். இந்துஜா என்று இந்துஜாவை ஆகாஷ் அழைத்ததும் ருத்ரன் அவனை முறைத்தான். அவனின் கோபத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டு ஆகாஷ் பேச ஆரம்பித்தான். இந்து அண்ணி, என்ன ஒண்ணுமே பேசாம வரீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுல ஆகாஷ். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? ஒண்ணுல்ல, பெரியம்மாதான் கோவிலுக்கு போறோம் வான்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்புறம் காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் அண்ணி ஞாபகப்படுத்துறீங்க? நல்லாத்தானே போய்கிட்டு இருக்கு என்று ஆகாஷ் சொன்னதும் இந்துஜா சிரித்தாள். பின் இருவரும் சினிமா முதல் உலக விஷயங்கள் அனைத்தும் பேசி சிரித்து கொண்டே வந்தார்கள். ருத்ரனின் உள்ளம் பொறாமை தீயில் வெந்தது. என்கிட்ட பேசும்போது மட்டும்தான் சண்டைக்கொழியா இருப்பா, மத்த எல்லாரு கூடவும் சிரிச்சு சிரிச்சு பேசுவா, அராஜகி என்று பொங்கி வந்த பொறாமையை கட்டுப்படுத்தி கொண்டு காரை ஓட்டினான். அவனின் கோபம் பொறாமை எல்லாம் பிரேக்கில் காட்டினான். ஆகாஷ் கேட்டான், என்னண்ணா இது? பார்த்து ஓட்டுனா. நான் ஒழுங்காத்தான் ஓட்டுறேன், நீ நொய் நொய்னு பேசிக்கிட்டே வராம அமைதியா வா. என்னண்ணா இப்படி சொல்ற? கார் ஓட்டும் போது கூட வரவங்க அமைதியா வந்தா கார் ஓட்டுறவங்களுக்கு தூக்கம் வந்துரும், அதனால கூட வரவங்க பேசிட்டே வரணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடானா மாத்தி சொல்ற என்று ஆகாஷ் சொன்னதும் இந்துஜா சொன்னாள், அதானே ரூல் புக்கோட ரூல்ஸ்ல கார்ல பேசக்கூடாது போல என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். திரும்பி இந்துஜாவை பார்த்து முறைத்தான். ஆகாஷை பார்த்தான். பின் கண்களை மூடி நீண்ட பெருமூச்சு விட்டபடி காரை ஸ்டார்ட் செய்தான். அவனின் கோபத்திற்கான காரணம் இந்துஜாவிற்கு புரிந்துவிட்டது. இனி கேட்க வேண்டுமா என்ன? ஆகாஷோடு முன்பை விட அதிகமாக பேசினாள், சிரித்தாள். ருத்ரனின் பொறுமை எல்லையை கடந்தது. நல்ல வேளை, பெரிய பிரச்சனை வருவதற்குள் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து விட்டார்கள். சாமி தரிசனம் முடிந்ததும் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். ஆகாஷும் இந்துஜாவும் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். ருத்ரனின் பொசசிவ்னஸ் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகமானது. கோபமாக அங்கிருந்து எழுந்து காரின் அருகே சென்றான். சாப்பிட்டு முடித்து கையை கழுவி விட்டு அவனை தேடிக்கொண்டு இந்துஜா வந்தாள். காருக்குள் பாட்டை போட்டுக்கொண்டு கண்கள் மூடி உட்கார்ந்திருந்தான் ருத்ரன். அச்சோ பாவம் பிள்ளை என்று நினைத்து கொண்டே காரின் கதவை தட்டினாள். கண்களை திறந்து பார்த்தான். இந்துஜாவை பார்த்ததும் முகத்தில் மலர்ச்சி தோன்றினாலும் ஆகாஷோடு அவள் சிரித்து பேசியது ஞாபகத்திற்கு வந்ததும் அவனின் முகம் இறுகியது. கண்ணாடியை இறக்கி விட்டான். என்ன என்பது போல் பார்த்தான். அத்தை உன்னை கூப்பிட்டாங்க. என்னவா? என்ன கேட்டா? எனக்கென்ன தெரியும்? ஆமா, உனக்கென்ன தெரியும்? ஆகாஷோட சிரிச்சு பேச தெரியும், வேறென்ன தெரியும் என்று ருத்ரன் கோபமாக கேட்டதும் இந்துஜாவிற்கு சிரிப்பு வந்தது. இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சொன்னாள், ஹலோ மிஸ்டர் ரூல்புக், உங்களை மாதிரி என்னால சிரிக்காம பேசாம ரோபோ மாதிரிலாம் இருக்க முடியாது என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் கோபமாக காரில் இருந்து இறங்கினான். 2 அடி இந்துஜா பின்னால் சென்றாள். கோபமாக பேச வாயெடுத்தான். ஆனால் அதற்குள் அங்கு ஈஸ்வரமூர்த்தி வந்துவிட்டார். ருத்ரா, 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? வாங்க, பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் என்று ஈஸ்வரமூர்த்தி சொன்னதும் ருத்ரன் எதுவும் பேசாமல் அமைதியாக நடந்தான். அவன் பின்னால் சிரித்து கொண்டே இந்துஜா நடந்தாள். பின் பிரசாதம் வாங்கி கொண்டு இரு வீட்டாரும் கிளம்பினார்கள். இப்பொழுது ஆகாஷை பின் சீட்டில் உட்கார சொன்னான் ருத்ரன். ருத்ரனின் எண்ணத்தை புரிந்து கொண்டான். சிரித்து கொண்டே ஆகாஷ் பின் சீட்டில் உட்கார்ந்தான். முன் சீட்டில் ருத்ரனும் இந்துஜாவும் உட்கார்ந்தார்கள். நல்ல சாப்பாடு, கார் பயணம், தேனிசை தென்றலின் இசை கீதங்கள். அதனால் ஆகாஷ் தூங்கிவிட்டான். பாடல் வரிகளுக்கு ஏற்ப ருத்ரனும் இந்துஜாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு இருவரும் பார்க்கா வண்ணம் சிரித்து கொண்டார்கள். இப்படியே அவர்களின் பயணம் இனிதே தொடர்ந்தது. அத்தியாயம் 3. குலதெய்வம் கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்தார்கள். வந்ததும் ஈஸ்வரமூர்த்தி 2 டிக்கெட்டுகளை ருத்ரனிடம் கொடுத்துவிட்டு சொன்னார்,
இது உங்க ஹனிமூன் டிக்கெட். நாளைக்கு காலையில நீங்க கிளம்பணும். ஐயோ அப்பா, நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. அடுத்த வாரம் ஒரு ஃபாரின் கிளையண்டோட மீட்டிங் இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா, எனக்கு தான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். நீங்க எப்படி? டேய், இப்ப 5 வருஷமா தான் நீ இந்த கம்பெனிய பாத்துக்கிற. ஆனா நான் 25 வருஷமா இந்த கம்பெனிய பாத்துக்கிட்டவன். இந்த கம்பெனிய உருவாக்குனவனே நான் தான். எனக்கு தெரியும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இந்துவ கூட்டிக்கிட்டு போயிட்டு வா என்று ஈஸ்வரமூர்த்தி சொன்னதும் ருத்ரன் இந்துஜாவை பார்த்தான். இந்துஜா அமைதியாக இருந்தாள். பின் ருத்ரன் அமைதியாக அவனின் அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் இந்துஜா உள்ளே வந்தாள். 2 பேரிடமும் அமைதி நிலவியது. ஆத்தாடி, இந்த ரூல் புக்கோட ஹனிமூனா? அங்க போயும் இங்க வேடிக்கை பார்க்காத, அங்க நிக்காத, இது சாப்பிடுற நேரம், இது தூங்குற நேரம்னு சொல்லுமே. கடவுளே, என்னை ஏன் சோதிக்கிற? என் தலையெழுத்தை எழுதும்போது என்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எழுதியிருக்கலாம். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எழுதிட்ட. வாழ்றது நான் தானே. இப்போ எப்படி இந்த ஹனிமூன் ட்ரிப்ப ஸ்டாப் பண்றது என்ற தீவிர சிந்தனையில் இருந்தாள். இந்த டிராமா குயினோட ஹனிமூன். கடவுளே, அங்க வந்து பட்டிக்காட்டா மிட்டாய் கடைய பார்த்த மாதிரி எல்லாத்துக்கும் ஓவர் ஆக்டிங் கொடுக்குமே. போதாதுக்கு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வேற போட்டுரும். கடவுளே, இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கடை இல்லையா? இப்படி என்ன இவ கூட சிக்க வச்சிருக்கியே. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? எப்படியாவது இந்த ஹனிமூன் ட்ரிப்ப ஸ்டாப் பண்ணணும் என்ற ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். அப்பொழுது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. இருவரும் மௌனம் கலைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்துஜா கதவை திறந்தாள். அங்கு அம்பிகாவும் பானுமதியும் நின்றிருந்தார்கள். இருவரும் உள்ளே வந்தார்கள். அம்பிகா பேச ஆரம்பித்தாள். 2 பேரும் நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஹனிமூனுக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க ஒன்னும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொறுப்பா நடந்துக்கங்க. நீங்க தங்குறதுக்கு பிசினஸ்மேன் ராகவனோட கெஸ்ட் ஹவுஸ உங்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. ராகவனும் உங்க அப்பாவும் தொழில் ரீதியா நண்பர்கள். அங்க போய் சண்டை போட்டு எங்க மானத்தை வாங்கிராதீங்க என்று அம்பிகா சொன்னதும் பானுமதி இந்துஜாவை பார்த்து சொன்னாள். இந்து, மாப்பிள்ள சொல்றத கேட்டு நடந்துக்கோ. அவர் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காத. எங்க கிட்ட விளையாடுற மாதிரி அவர்கிட்ட விளையாடி அவரை கோபப்படுத்தாத என்று பானுமதி சொன்னதும் ருத்ரன் சொன்னான். அப்படி சொல்லுங்க அத்தை, அப்பவாது இவளுக்கு புத்தி வரட்டும் என்று ருத்ரன் சொன்னதும் இந்துஜா அம்பிகாவை பார்த்து அத்தை என்று சினுங்கினாள். டேய், என் மருமக நல்ல பொண்ணுதான். நீ அங்க அவ மனசு நோகாம நடந்துக்க. எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காம வாழ்க்கைய வாழப்பாரு. அவ கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா இரு. அவகிட்ட கண்டிஷன் போடாம இரு. அவ சின்ன பிள்ளை. ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டாலும் நீதான் பொறுத்து போகணும் என்று அம்பிகா சொன்னதும் அவனை பார்த்து எகத்தாளமாக சிரித்தாள் இந்துஜா. ருத்ரனின் கோபம் அதிகமானது. பானுமதி சொன்னாள், என்ன நீங்க மாப்பிளைய கோச்சுக்கிறீங்க? இவதான் அருந்த வாளு. இவளை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள எவ்வளவு கஷ்டப்பட போறாரோன்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மருமக வைரம். இவன்தான் எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டே இருப்பான். பாவம் என் மருமக என்ன கஷ்டப்பட போறாளோ என்று இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க ருத்ரனும் இந்துஜாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் சொன்னார்கள், ஓகே ஓகே, நாங்க சண்டை போடல. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க என்று இருவரும் ஒன்றாக சொன்னார்கள். அம்பிகாவும் பானுமதியும் சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினார்கள். பின் இந்துஜா ருத்ரனை பார்த்து சொன்னாள், ஓகே, நாம ஹனிமூன் போகணும்னு முடிவாயிடுச்சு. அதனால சில விஷயங்களை நாம வெளிப்படையா பேசிக்கலாம் என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் அமைதியாக அவளை பார்த்தான். இந்துஜா பேச ஆரம்பித்தாள். நம்ம அப்பா அம்மாவுக்காக தான் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. அதனால இந்த ஹனிமூன் எல்லாம் சுத்த டைம் வேஸ்ட். இருந்தாலும் நம்மள பெத்தவங்களுக்காக நாம போயிட்டு வருவோம். ஆனா ஒரு கண்டிஷன். அங்க வந்து எனக்கு ரூல்ஸ் போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. உன் விஷயத்துல நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். என் விஷயத்துல நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. சமத்தா என் கூட சண்டை போடாம வரணும். ஓகேவா என்று இந்துஜா கேட்டதும் ருத்ரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் அவன் அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தான். ஆனால் வரி மாறாமல் வார்த்தை மாறாமல் அவள் சொன்னதும் அவனுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அதனால் சரி என்று மட்டும் தலையாட்டி விட்டு படுத்து விட்டான்.
மறுநாள் காலையில் இருவரும் கிளம்பி கீழே வந்தார்கள். ஹாலில் பெரிய பெரிய பாத்திரங்களில் முறுக்கு, அதிரசம், புளியோதரை, லெமன் சாதம் என்று ஏகப்பட்டது இருந்தது. அதனை பார்த்ததும் இருவரும் பயந்து விட்டார்கள். இந்துஜா பானுமதியிடம் கேட்டாள், புதுசா ஏதாவது ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா என்று இந்துஜா கேட்டதும் ருத்ரன் சிரித்தான். முதலில் அவன் சிரித்து பார்த்தாள் இந்துஜா. அவன் சிரிப்பில் அவளை மறந்தாள். பானுமதி சொன்னாள், பொடி, இதெல்லாம் உங்களுக்காக நானும் அண்ணியும் கண்ணு முழிச்சு விடிய விடிய செஞ்சது. எங்களுக்கா? நாங்க அங்க ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறோமா என்ன? அப்போ இது ஹனிமூன் இல்லையா? அப்பாடி, அப்போ நான் இங்கே இருக்கேன், அவன் மட்டும் போயிட்டு வரட்டும் என்று இந்துஜா சொன்னதும் அவள் தலையில் பானுமதி செல்லமாக கொட்டினாள். பின் சொன்னாள், என்ன மாப்பிளைய அவன் இவன்னு பேசிக்கிட்டு, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு, பிச்சிருவேன். இதெல்லாம் உங்களுக்கு போற வழியில பசிச்சா சாப்பிடுறதுக்கு. இவ்வளவுமா? சுத்தம். ஹனிமூன் போய் ராகவன் சார் கெஸ்ட் ஹவுஸ்ல ஆளுக்கு ஒரு பாத்ரூம்ல இருக்க வேண்டியதான். எங்கேயும் சுத்தி பார்க்க முடியாது. அதுக்கு நாங்க இங்கே இருக்கலாம் என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் மீண்டும் வாய்விட்டு சிரித்தான். தன் மகன் இப்படி சிரிப்பதை பார்க்க பார்க்க அம்பிகாவிற்கு ஆனந்த கண்ணீர் வடிந்தது. மருமகளின் நெற்றியில் கை வைத்து சுற்றி திருஷ்டிகளித்தாள். பின் சொன்னாள், சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க. எங்களுக்கு அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது போன் பண்ணுங்க என்று சொன்னதும் ருத்ரனும் இந்துஜாவும் இரு அப்பா அம்மா காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். பின் பூஜை அறைக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பியதும் இந்துஜாவின் அப்பா நரேந்திரனும் அம்மா பானுமதியும் அவர்களின் வீட்டிற்கு கிளம்பினார்கள். முதல் முறையாக ருத்ரனும் இந்துஜாவும் சண்டை போடாமல் சிரித்து பேசிக்கொண்டே சென்றார்கள். ராகவன் கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்து சேர்ந்தார்கள். நேரம் இரவு 11 மணி இருக்கும். இருவரும் பயண களைப்பு தீர குளித்துவிட்டு ஊரிலிருந்து எடுத்து வந்த உணவை சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டார்கள். மறுநாள் காலையில் இந்துஜா சீக்கிரமாகவே எழுந்து விட்டாள். டீப் வயலட் வித் சில்வர் பார்டர் சாரி அணிந்து கொண்டு கண்ணாடி முன்பு நின்று தலை சீவி கொண்டு இருந்தாள். அப்பொழுதுதான் ருத்ரன் கண்முழித்தான். கண்ணாடி முன்பு அழகு சிலையாக இருக்கும் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். பின் கேட்டான், என்ன சீக்கிரமா எந்திரிச்சிட்ட என்று ருத்ரன் கேட்டதும் இந்துஜா அவனை முறைத்தாள். பின் அவன் அருகில் வந்து அவனை பார்த்து சொன்னாள், அலாரம் வச்சா எந்திரிக்கணும். இப்படி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்க எதுக்கு அலாரம் வைக்கிற என்று இந்துஜா கேட்டதும் ருத்ரன் தலை குனிந்து சிரித்தான். பின் சொன்னான், ஓ அதுவா, நான் எப்பவும் இப்படித்தான். 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சிருவேன். அப்பதான் அலாரம் அடிச்சதும் கடிகாரத்தை பார்க்கும்போது 5 மணின்னு இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தூங்குற சுகம் இருக்கே, அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதான் என்று ருத்ரன் சொன்னதும் இந்துஜா அவனை வினோதமாக பார்த்தாள். இந்த ரூல் புக்குக்குள்ள இப்படி ஒரு குணமா, என்ன ஆச்சரியம் என்று அவனை மெய்மறந்து பார்த்தாள். அவள் முகம் முன்பு கையை ஆட்டினான் ருத்ரன். இந்துஜா சுயநினைவுக்கு வந்து சொன்னாள், சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, வெளியில போகலாம், எனக்கு பசிக்குது என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் எழுந்து குளிக்க சென்றான். குளித்துவிட்டு ஒயின் ரெட் ஷர்ட் வித் கிரீம் பேண்ட் அணிந்து கொண்டு வந்தான். இந்துஜா அழகாக தலை சீவி ரெடியாகியிருந்தாள். இருவரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் காலிங் பெல் ஒலித்தது. இருவரும் சுய உணர்வு பெற்றார்கள். தலை குனிந்து சிரித்து கொண்டார்கள். பின் ருத்ரன் கதவை திறந்தான். கோட் ஷூட் அணிந்த ஒருவர் நின்றிருந்தார். ருத்ரனை பார்த்து கேட்டார், என் பேரு முகிலன். இங்க ருத்ரன் இந்துஜா. நாங்க தான், சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க ஹனிமூன் பிளான் பத்தி உங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி சொல்லிட்டாரு. நீங்க பார்க்க வேண்டிய எல்லா இடத்துக்கும் நானே உங்களை கூட்டிட்டு போறேன். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. புதுசா கல்யாணமாகி ஹனிமூனுக்கு வந்தவங்க அதுல பங்கெடுத்துக்கலாம். முதல்ல நாம அங்க போகலாம். நீங்க போட்டியில கலந்துக்கங்க. வின் பண்ணிட்டு நாம மத்த இடங்களை சுத்தி பார்க்கலாம் என்று முகிலன் சொல்ல சொல்ல ருத்ரன் இந்துஜாவை பார்த்தான். இந்துஜா அமைதியாக இதழோர புன்னகையோடு அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். பின் முகிலனை பார்த்து இந்துஜா கேட்டாள், எப்போ போட்டி ஸ்டார்ட் ஆகும்? இன்னும் 2 hours இருக்கு மேடம். அப்போ போற வழியில சாப்பிட்டு போகலாமா? கண்டிப்பா மேடம், நீங்க ரெடியாகி வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்று முகிலன் சொன்னதும் இருவரும் ரூமுக்கு வந்தார்கள். ருத்ரன் அப்பாவிற்கு போன் செய்து பேசினான். அவர் அனுப்பிய ஆள்தான் முகிலன் என்று உறுதிப்படுத்தி கொண்டான். பின் இருவரும் போன், பர்சு என்று முக்கியமானவற்றை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து முகிலனோடு கிளம்பினார்கள்.
அத்தியாயம் 4. மூவரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டார்கள். முகிலனோடு சகஜமாக பேசி பழகினாள் இந்துஜா. ருத்திரனின் பொறாமையும் பொசசிவ்னஸும் போட்டி போட்டுக்கொண்டு அவனை பாடாய்படுத்தியது. பின் எல்லோரும் அந்த ஈவெண்ட் நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். போட்டியாளர்களின் பெயர்களில் ருத்ரன் இந்துஜா பெயரை கொடுத்துவிட்டு வந்தான் முகிலன். ருத்ரன் இந்துஜா போல் நிறைய புதுமண தம்பதிகள் போட்டியில் கலந்து கொண்டார்கள். போட்டி ஆரம்பமானது. முதல் போட்டி. இருவரும் கண்களை இமைக்காமல் ஒருவர் கண்களை ஒருவர் பார்த்தபடி இருக்க வேண்டும். யார் அதிக நேரம் பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த போட்டிக்கு தேர்வாவார்கள். நடுவராக சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார். அவர் டைம் ஸ்டார்ட் என்று சொன்னதும் கணவன் மனைவி இருவரும் எதிரெதிரில் உட்கார்ந்து ஒருவர் கண்களை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தார்கள். ருத்ரனின் கண்களை இந்துஜா பார்க்க ஆரம்பித்தாள். இந்துஜாவின் கண்களை ருத்ரன் பார்க்க ஆரம்பித்தான். முதலில் சாதாரணமாக ஆரம்பித்த பார்வை நேரம் ஆக ஆக ஒருவர் விழியில் ஒருவர் விழுந்து உயிரில் கலக்க ஆரம்பித்தார்கள். இந்த உலகில் பல மொழிகள் உள்ளன. ஆனால் இரு கண்கள் பேசும் பாஷைகளை எந்த மொழிகளும் சொல்வதில்லை. இருவரின் விழிகளும் தங்கள் காதலை பகிர்ந்து கொண்டன. காதல் உணர்வின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க தன்னையும் அறியாமல் இந்துஜாவின் விழிகள் நிலத்தை நோக்கி செல்லப்போன அந்த நொடியில் நேரம் முடிவடைந்தது என்றார் நடுவர். அதிக நேரம் பார்த்தவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது நம் ருத்ரனும் இந்துஜாவும் தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை பூத்தார்கள். அவர்களோடு சேர்ந்து இன்னும் 5 ஜோடிகள் அடுத்த போட்டிக்கு தேர்ச்சி பெற்றார்கள். இரண்டாவது போட்டி. கணவனை கிழக்கு பார்த்து உட்கார வைத்தார்கள். அவனுக்கு பின்னால் மனைவியை மேற்கு பார்த்து உட்கார வைத்தார்கள். இருவருக்கும் ஒரு பேப்பர் பென் கொடுக்கப்பட்டது. நடுவர் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் பதில் எழுத வேண்டும். இருவரின் பதிலும் ஒன்றாக இருந்தால் அடுத்த போட்டிக்கு தேர்வாவார்கள். போட்டி ஆரம்பமானது. முதல் கேள்வி. உங்களுக்குள் சண்டை வந்தால் யார் முதலில் மன்னிப்பு கேட்பார்கள்? இரண்டாவது கேள்வி. உங்கள் பார்ட்னருக்கு பிடித்த சாப்பாடு என்ன? மூன்றாவது கேள்வி. காலையில் எழுந்ததும் உங்கள் வாழ்க்கை துணை செய்யும் முதல் வேலை என்ன? நான்காவது கேள்வி. உங்களில் அதிக நாடகத்தன்மை உள்ளவர்கள் யார்? ஐந்தாவது கேள்வி. ஒரே வார்த்தையில் உங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன சொல்வீர்கள்? எல்லோரும் பதில் எழுதி முடித்தார்கள். எல்லோருடைய பதிலையும் சத்தமாக படித்தார் நடுவர். இறுதியாக ருத்ரன் இந்துஜா பதில்களை படிக்க ஆரம்பித்தார். முதல் கேள்வி. உங்களுக்குள் சண்டை வந்தால் யாரு முதலில் மன்னிப்பு கேட்பார்கள்? ருத்ரனின் பதில். இருவரும் இல்லை. இந்துஜாவின் பதில். இதுவரை ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதே இல்லை என்று ருத்ரன் இந்துஜா பதிலை படித்ததும் நடுவர் கேட்டார். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கிட்டதே கிடையாதா என்று நடுவர் கேட்டதும் இருவரும் ஆமாம் என்று தலையாட்டினார்கள். நடுவர் மேலும் கேட்டார். ஏன் உங்களுக்குள்ள சண்டையே வராதா என்று நடுவர் கேட்டதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் இந்துஜா சொன்னாள். சண்டை போடாத நிமிஷமே இல்ல. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவோம். ஆனா இந்த சாரியெல்லாம் கேட்டுக்கிட்டது கிடையாது என்று இந்துஜா சொன்னதும் நடுவர் அவர்களை வியப்போடு பார்த்தார். பின் அடுத்த கேள்வி பதிலை படித்தார். இரண்டாவது கேள்வி. உங்கள் பார்ட்னருக்கு பிடித்த சாப்பாடு என்ன? ருத்ரனின் பதில். சாப்பாடுனாலே பிடிக்கும். சாப்பாட்டுல பாரபட்சம் பாக்குற பழக்கம் அவளுக்கு கிடையாது. இந்துஜாவின் பதில். அம்பிகா அத்தை கையால என்ன சமைச்சு கொடுத்தாலும் பிடிக்கும் என்று நடுவர் அவர்களின் பதிலை படித்ததும் இருவரும் சரி என்று தலையாட்டினார்கள். நடுவர் கேட்டார். யாரு அம்பிகா அத்தை? என் அம்மா என்று ருத்ரன் சொன்னதும் நடுவர் புருவங்களை உயர்த்தி இந்துஜாவை பெருமையோடு பார்த்தார். பின் அடுத்த கேள்வி பதிலை படித்தார். மூன்றாவது கேள்வி. காலையில் எழுந்ததும் உங்கள் வாழ்க்கை துணை செய்யும் முதல் வேலை என்ன? ருத்ரனின் பதில். அவளுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு எத்தனை லைக் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாக்குறது. இந்துஜாவின் பதில். ஆபீஸ் மெயில் ஓபன் பண்ணி ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு பாக்குறது என்று நடுவர் படித்து முடித்ததும் இருவரும் மீண்டும் சிரித்து கொண்டே சரி என்று தலையாட்டினார்கள். நான்காவது கேள்வி. உங்களில் அதிக நாடகத்தன்மை உள்ளவர்கள் யார்? ருத்ரனின் பதில். ஷீ இஸ் அ டிராமா குயின். இந்துஜாவின் பதில். இட்ஸ் மீ. ஐந்தாவது கேள்வி. ஒரே வார்த்தையில் உங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன சொல்வீர்கள்? ருத்ரனின் பதில். எதிர்பார்க்காதது. இந்துஜாவின் பதில். தவிர்க்க முடியாதது என்று நடுவர் இருவரின் பதிலையும் படித்து முடித்ததும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். நடுவருக்கு வியப்பாக இருந்தது. முதல் இடத்தில் ருத்ரன் இந்துஜா தேர்வானார்கள். அடுத்த கட்ட போட்டிக்கு தயாரானார்கள். மூன்றாவது போட்டி.
கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு ஒரு வாக்கியம் கொடுக்கப்படும். அதனை அவர் வாயசைத்து சொல்ல வேண்டும். இன்னொருவருக்கு காதில் ஹெட்போன் மாட்டப்பட்டு பாட்டு ஒலித்து கொண்டிருக்கும். அவர் வாய் அசைப்பதை வைத்து அது என்ன வார்த்தை என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் ஒரு கண்டிஷன், பார்ட்னருக்கு புரிய வேண்டும் என்று வாயை நன்றாக அசைத்து சொல்லக்கூடாது. சாதாரணமாக பேசுவது போல் பேச வேண்டும். இதுதான் 3வது போட்டியின் ரூல். இந்துஜா காதில் ஹெட்போன் மாட்டப்பட்டது. அதில் சினிமா பாடல் ஹை ரேஞ்ச் வால்யூமில் ஒலித்து கொண்டு இருந்தது. ருத்ரனிடம் 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. முதல் வார்த்தை காஃபி. ருத்ரன் காஃபி என்று வாயசைத்தான். முதல் தடவையிலேயே இந்துஜா காஃபி என்று சொல்லிவிட்டாள். 2வது வார்த்தை உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் வைத்திருக்கும் நிக்நேம். ருத்ரன் டிராமா குயின் என்று வாயசைத்தான். முதல் தடவையிலேயே இந்துஜா டிராமா குயின் என்று சொல்லிவிட்டு அவனை முறைத்தாள். அவன் சிரித்துக்கொண்டே அடுத்த வார்த்தையை பார்த்தான். 3வது வார்த்தை ஐ லவ் யூ என்று இருந்தது. ருத்ரன் ஐ லவ் யூ என்று மிகவும் தயங்கியபடி வாயசைத்தான். ஆனால் உடனே இந்துஜா ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டாள். ருத்ரனுக்கு வியப்பாக இருந்தது. அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவளும் அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். பிசினஸில் 1000 பிரச்சனைகளை, பல போட்டியாளர்களை எளிதாக கடந்து வந்துவிட்டான். ஆனால் அவளின் பார்வையை தாண்ட அவனால் முடியவில்லை. கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லாமல் சுதந்திரமாக தெரிந்தவள் அவள். ஆனால் இன்று அவனின் கண்களால் கைதாக்கப்பட்டு காதல் சிறையில் அடைபட்டு இருக்கிறாள். அவனை ரசிக்காமல் பார்ப்பது எப்படி என்று அவளுக்கு தெரியவில்லை. நித்தம் அவனிடம் தோற்கிறாள். நடுவர் மற்றும் ஆடியன்ஸின் கைதட்டலின் கரகோஷம் கேட்டு இருவரும் சுய உணர்வு பெற்றார்கள். பெஸ்ட் கப்புள் ஆஃப் த இயர் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் ருத்ரன், இந்துஜா என்று அறிவித்து அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்தார்கள். பின் இருவரும் அங்கிருந்து வெளியில் வந்தார்கள். முகிலனோடு சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டார்கள். இருவர் கண்களும் அவர்கள் கட்டுப்பாட்டை மீறி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தது. இதற்கு மேல் விலகியிருப்பதில் அர்த்தமில்லை என்று, காதலை சொல்லிவிடலாம் என்று இருவரும் முடிவெடுத்து ஒருவரை ஒருவர் இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஹாய் ருத் என்று குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் மாடர்ன் ட்ரெஸ் அணிந்து கொண்டு ஒரு பெண் நின்றிருந்தாள். அவளை பார்த்ததும் ருத்ரன் எழுந்து அவள் கையை குலுக்கியபடி கேட்டான், ஹே பல்லவி, நீ என்ன இங்க? நான் இங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸோட டூர் வந்தேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ற என்று பல்லவி கேட்டதும் ருத்ரன் இந்துஜாவை அறிமுகம் செய்து வைத்தான். இந்துஜா என் ஒய்ஃப், ஹனிமூன் வந்திருக்கோம் என்று ருத்ரன் சொன்னதும் பல்லவி இந்துஜாவை பார்த்தாள். அவள் கண்களில் பொறாமை கொழுந்துவிட்டு எரிந்தது. ஹலோ பல்லவி என்று சொல்லி இந்துஜா கை நீட்ட பல்லவியும் ஹாய் இந்து என்று சொல்லி கை நீட்டினாள். பின் இந்துஜாவிற்கும் ருத்ரனுக்கும் இடையில் சேர் போட்டுக்கொண்டு பல்லவி உட்கார்ந்தாள். ருத்ரனை தொட்டு தொட்டு பேசினாள், சிரித்தாள். இந்துஜாவை ஒரு பொருட்டாக அவள் மதிக்கவே இல்லை. ருத்ரனும் அவளோடு சகஜமாக பேசினான். இந்துஜா கண்கள் கலங்கியது. அவளையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. அவள் வேகமாக அங்கிருந்து எழுந்து சென்று கை கழுவினாள். பின் காரின் அருகே சென்றாள். ருத்ரன் சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவி விட்டு வெளியில் வந்தான். அவனுடன் பல்லவியும் வந்தாள். இந்துஜாவிடம் ருத்ரன் சொன்னான், இந்து, இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டூர் முடிஞ்சு இன்னைக்கு கிளம்புறாங்களாம். இவளுக்கு இன்னும் லீவ் இருக்கான். நம்ம கூட ஸ்டே பண்ணிக்கிட்டு நம்ம கூட சுத்தி பார்க்கலாமான்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். உனக்கு ஓகே தானே என்று ருத்ரன் கேட்டதும் இந்துஜா பதில் சொல்வதற்குள் பல்லவி சொன்னாள், இந்து என்ன சொல்ல போறாங்க? உன் விருப்பம்தான் அவங்க விருப்பமும். உன்னதான் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்களே, உனக்கு எப்படி தெரியும்? பெஸ்ட் கப்புள் ஆஃப் த இயர் போட்டியில நீங்க வின் பண்ணீங்களே, அது எல்லா சோசியல் மீடியாவிலையும் ட்ரெண்டிங்ல வைரலா போயிட்டு இருக்கு என்று பல்லவி சொன்னதும் ருத்ரன் இந்துஜாவை பார்த்து சிரித்தான். இந்துஜா அமைதியாக இருந்தாள். பல்லவி அவளின் உடைமைகளை கார் டிக்கியில் வைத்தாள். முன் சீட்டில் முகிலன் பக்கத்தில் ருத்ரன் உட்கார்ந்து கொண்டான். பின் சீட்டில் இந்துஜாவுடன் பல்லவி உட்கார்ந்து கொண்டாள். பல்லவியை பார்த்ததிலிருந்து முகிலனுக்கு எதுவும் சரியாக படவில்லை. அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. பல்லவியை கூட அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. ஆனால் நாம் ஏதாவது சொல்ல போக, இதெல்லாம் சொல்ல நீ யாருன்னு கேட்டுட்டா என்ன பண்றது என்ற பயத்தில் வேறு வழியில்லாமல் அமைதியாக இருந்தான். கார் அவர்கள் தங்கியிருக்கும் வீட்டின் முன் நின்றது. முகிலனை பார்த்து ருத்ரன் கேட்டான், காலையில எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 8 மணிக்கு சார். ஓகே, நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க வந்துருங்க. ஓகே சார்
என்று சொல்லிவிட்டு காரிலிருந்து இறங்கினான் முகிலன். இந்துஜாவின் அருகில் சென்றான். மேடம், பல்லவி கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க என்று மெதுவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். காலையில் கிளம்பும் பொழுது இருந்த சந்தோஷமும் நிம்மதியும் இப்பொழுது இந்துஜாவிடம் இல்லை. கவலை அவள் மனதை சூழ்ந்திருந்தது. அத்தியாயம் 5. பல்லவி கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க என்று முகிலன் சொல்லிவிட்டு சென்றதில் இருந்து இந்துஜா மனம் ஒரு நிலையில் இல்லை. ஏதோ ஒரு இனம் புரியாத நெருடல் இருந்தது. பின் எல்லோரும் கெஸ்ட் ஹவுஸிற்குள் நுழைந்தார்கள். ருத்ரன் சொன்னான், பல்லவி, நீ அந்த ரூமை எடுத்துக்கோ என்று ருத்ரன் சொன்னதும் பல்லவி அவன் அருகில் வந்தாள். அவன் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க தேங்க்ஸ் என்றாள். ஏய், இதுக்கு ஏன் இப்படி ஃபீல் பண்ற? இல்ல, நாம இப்படி பேசி சிரிச்சு பழகி ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு மறுபடியும் நாம பழையபடி பேசி சிரிச்சு என்ஜாய் பண்ண போறோம். நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே இந்துஜாவை ஓரக்கண்ணில் பார்த்தாள் பல்லவி. தனது போனை பார்த்து கொண்டு இருந்தாலும் இந்துஜாவின் கவனம் அனைத்தும் இவர்கள் மேல்தான் இருந்தது. பின் ருத்ரன் சொன்னான், ஓகே பல்லவி, ரெஸ்டடு, நாம அப்புறம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு அவர்களின் அறைக்கு சென்றான். பின்னாலேயே இந்துஜாவும் சென்றாள். ரூமிற்குள் நுழையும் பொழுது பல்லவியை பார்த்தாள். அவளும் இவளையே பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். இந்துஜா உள்ளே நுழைந்தாள். போனை மெத்தையில் வைத்துவிட்டு பாத்ரூமிற்குள் சென்று ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாள் இந்துஜா. அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். ஆனால் இந்துஜாவின் எண்ணம் முழுவதும் பல்லவி மேல்தான் இருந்தது. அவளால் ஏதும் பிரச்சனை வர வாய்ப்பிருக்கிறது, நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு அவளை எச்சரித்து கொண்டே இருந்தது. பின் எதேச்சையாக திரும்பினாள். ருத்ரன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை அப்பொழுதுதான் கவனித்தாள். அவளுக்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் ஒரே நேரத்தில் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தது. அவளையும் அறியாமல் அவள் கண்கள் நிலம் நோக்கியது. அவன் எழுந்து அவளை நோக்கி வந்தான். அந்த ஏசி அறையிலும் அவளுக்கு வியர்த்து கொட்டியது. அவன் அருகில் வந்தான். இருவரின் விழிகளும் சந்தித்து கொண்டது. அப்பொழுது ருத்ரன் பேச வாயெடுத்தான். அதற்குள் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. இருவரும் சுய உணர்வு பெற்று ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். பின் இந்துஜா சொன்னாள், பல்லவியாத்தான் இருக்கும் என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் கதவை திறந்தான். பல்லவி நின்று கொண்டிருந்தாள். ருத்ரன் திரும்பி இந்துஜாவை பார்த்தான். நான் சொன்னது சரியா இருக்கா என்று கேட்பது போல் அவனை பார்த்தாள். பின் பல்லவியை பார்த்து ருத்ரன் கேட்டான், என்ன வேணும் பல்லவி? இல்ல, டிஸ்டர்ப் பண்ணிட்டனா என்று பல்லவி கேட்டதும், அதுக்கு தானே வந்திருக்க, அப்புறம் என்ன கேள்வி? ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவ என்று இந்துஜாவிற்குள் மைண்ட் வாய்ஸ் ஒலித்தது. ஆனாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள் இந்துஜா. ருத்ரன் சொன்னான், அதெல்லாம் ஒண்ணுல்ல. என்ன விஷயம்? ஒண்ணுல்ல, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. இங்க எங்க கிடைக்கும்? இதோ நாங்களே ஆர்டர் பண்ணத்தான் போறோம், உனக்கும் சேர்த்து பண்றேன். தேங்க்ஸ் ருத், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வெளியில வரீங்களா? பேசிட்டு இருக்கலாம். யா, கண்டிப்பா என்று ருத்ரன் சொன்னதும் பல்லவி அங்கிருந்து கிளம்பினாள். கதவை சாத்திவிட்டு மீண்டும் இந்துஜாவை பார்த்தான். மெதுவாக அவள் அருகில் வந்தான். மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ருத்ரனின் பொறுமை எல்லையை கடக்க ஆரம்பித்தது. இந்துஜா சிரித்து கொண்டே சொன்னாள், உன் 6 உயிர் தோழிதான், வேற யாரு இங்க வரப்போறா என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் கதவை திறந்தான். வாசலில் பல்லவி நின்று கொண்டிருந்தாள். ருத்ரன் என்ன என்று கேட்கும் முன்பே பல்லவி சொன்னாள், எனக்கு சுகர் வேண்டாம், சுகர் இல்லாத காஃபி வேணும், அத சொல்லத்தான் வந்தேன். ஓகே என்று சொல்லிவிட்டு கதவை சாத்தினான். பல்லவி அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் அவளின் அறைக்குள் செல்லவில்லை. மீண்டும் என்ன சொல்லி கதவை தட்டுவது என்று யோசித்து கொண்டு இருந்தாள். ருத்ரன் இந்துஜாவை பார்த்தான். இந்துஜா அவன் அருகில் வந்து கதவை திறந்து வைத்தாள். பின் ருத்ரனை பார்த்து சொன்னாள், அடிக்கடி கதவை தட்டி உன் ஃப்ரெண்டுக்கு கைவலிக்க போகுது என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். பின் உடைமாற்றும் அறைக்கு சென்று 10 நிமிடத்தில் வெளியில் வந்தாள். ரஸ்ட் ஆரஞ்சு வித் கிரீம் கலர் சுடிதார் அணிந்து வெளியில் வந்தாள். பரவாயில்ல, டிராமா குயின் எல்லா ட்ரெஸ்லயும் அழகாத்தான் இருக்கு என்று நினைத்து சிரித்து கொண்டே உள்ளே சென்றான். பிரிக் ரெட் ஷர்ட் வித் பேஷ் கலர் பேண்ட் அணிந்து வெளியில் வந்தான். சும்மா சொல்லக்கூடாது, மிஸ்டர் ரூல் புக்குக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு என்று இந்துஜா நினைத்து கொண்டாள். பின் கிளம்பி வெளியில் வந்தாள். இந்துஜாவை பார்த்து பல்லவி கேட்டாள், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டனா?
சேச்சே, இது கம்மிதான். நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். வாட் என்று ஆச்சரியப்படுவது போல் பல்லவி கேட்டாள். நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுற அளவுக்கு நான் ஒண்ணுமே சொல்லலையே. உங்களோட அன்பு தொல்லையே நான் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன்னு சொன்னேன். என் எதிர்பார்ப்பை ஏமாத்திராதீங்க என்ன என்று இந்துஜா சிரித்துக்கொண்டே கேட்டதும் பல்லவியின் முகத்தில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. நம்ம திட்டம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சோ என்று நினைத்து பயந்தாள். பாவம் ருத்ரன், அவனுக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. பின் காஃபி ஆர்டர் செய்தான். காஃபி வந்ததும் குடித்து கொண்டே பேச ஆரம்பித்தார்கள். காலேஜில் இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, ருத்ரன் இதை செய்தான், அதை செய்தான் என்று வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருந்தாள் பல்லவி. அதனை கேட்டு ருத்ரனுக்கு சில நேரங்களில் சிரிப்பு வந்தது, சில நேரங்களில் எரிச்சலாக இருந்தது, சில நேரங்களில் கடுப்பாக இருந்தது. ஆனாலும் அமைதியாக இருந்தான். அதற்கு காரணம் பல்லவி மேல் அவனுக்கு இருக்கும் வெறுப்பு, கோபத்தை விட இந்துஜா மீது காதல் நொடிக்கு நொடி அவனுக்குள்ள அதிகரித்து கொண்டே சென்றது. பல்லவி பேசுவதை கவனிக்காதது போல் இந்துஜா போனில் மூழ்கியிருந்தாள். ஆனால் அவள் பேசும் ஒரு வார்த்தையை கூட விடாமல் கவனித்தாள். அவளின் ஆட்டிடியூட் உட்பட அனைத்தையும் கவனித்தாள். பின் இரவு சாப்பிட்டு முடித்த பிறகு ருத்ரன் சொன்னான், ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க தூங்க போறோம், தயவு செஞ்சு கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணாத என்று ருத்ரன் சொன்னதும் பல்லவி பதில் சொல்வதற்குள் இந்துஜா சொன்னாள், உனக்கு அந்த கவலையே வேண்டாம். பல்லவி கதவை தட்ட வாய்ப்பே இல்ல. ஏன்னா நாம தான் கதவை திறந்து வச்சு தூங்க போறோமே என்று பல்லவியை பார்த்து கொண்டே சொன்னாள் இந்துஜா. பல்லவி திரு திருவென்று முழித்தாள். இந்துஜா மேலும் கேட்டாள், என்ன பல்லவி, ஹாப்பியா என்று இந்துஜா கேட்டதும், அப்படியெல்லாம் இல்ல, அது ஒய் டென்ஷன், புது இடம், யாரா இருந்தாலும் தனியா படுக்க பயமா இருக்கும், அதனாலதான் நீங்க பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதான் நாங்க கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறோம், நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்கன்னு சொன்னேன் என்று இந்துஜா பல்லை கடித்து கொண்டு சொன்னதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு பல்லவி தலை குனிந்து நின்றாள். இந்துஜா உள்ளே சென்றாள். ருத்ரன் கோபத்தோடு உள்ளே வந்தான். கதவை சாத்தினான். இந்துஜாவை பார்த்து கேட்டான், என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல. ஏன் பல்லவி கிட்ட இப்படி பேசிட்டு வந்த? பாவம்பா உன் ஃப்ரெண்டு, தனியா படுக்க பயமா இருக்கும்ல, அதான் பயப்படாதீங்கன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? சபா, இரிட்டேட் பண்ணாத. அவளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அவ வீட்லயே அவ தனியாத்தான் இருக்கா. அப்படியா? இது தெரியாம போச்சே. ஏன், அவ புருஷன் அவ டார்ச்சர் தாங்காம ஓடி போயிட்டானா? ஒன்ன, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவ பேரண்ட்ஸ் வெளிநாட்டுல இருக்காங்க. ஓ, இவ ஏன் படிப்பு முடிச்சதும் வெளிநாட்டுக்கு போகல? அவளுக்கு நம்ம நாடுதான் பிடிச்சிருக்கான். ஓ, அப்படி புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ நம்ம நாட்டை பிடிச்சு இங்க இருக்காளா, இல்ல வேற எதுக்கு இங்க இருக்கான்னு உனக்கு புரிஞ்சிரும். என்ன சொல்ற? வெயிட் அண்ட் சி மை டியர் ரூல் புக் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து வைத்து விட்டு வந்து படுத்தாள். ருத்ரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைதியாக படுத்தான். சிறிது நேரத்தில் அவனின் கைபேசி வைப்ரேட் ஆனது. தூங்கும் பொழுது அவன் போனை வைப்ரேட்டில் போட்டுவிட்டு தூங்குவது அவனது வழக்கம். இன்றும் அதே போல்தான் போனை வைப்ரேட்டில் போட்டுவிட்டு உறங்கினான். போன் வைப்ரேட் ஆனதும் போனை எடுத்து பார்த்தான். டிராமா குயின் காலிங் என்று வந்தது. ருத்ரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பக்கத்தில் பார்த்தான். அங்கு இந்துஜா இல்லை. பின் போனை அட்டன் செய்தான். பல்லவியின் குரல் கேட்டது. அத்தியாயம் 6. நான் சொல்றதெல்லாம் உண்மை இந்து. அப்படியா? என்ன இந்து, இன்னும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வரலையா என்று பல்லவி கேட்டதும் இந்துஜா அமைதியாக இருந்தாள். பல்லவி மேலும் சொன்னாள், உண்மைதான் இந்து. காலேஜ் டேஸ்ல இருந்து நானும் ருத்ரனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். அப்பதான் ருத்ரனோட தங்கச்சி கீர்த்தனா யாரையோ காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அதனால அவங்க வீட்ல எல்லாரும் பயங்கர அப்செட்ல இருந்தாங்க. இந்த நேரத்துல எங்க காதலை பத்தி சொல்ல வேண்டாம், அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம்னு நாங்க முடிவெடுத்தோம். ஓ, கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னீங்களா? அம்பிகா அத்தையும் ஈஸ்வர் மாமாவும் என்ன சொன்னாங்க? அத ஏன் கேக்குற? சரி, கேக்கல. அப்ப நான் போய் தூங்குறேன் என்று சொல்லிக்கொண்டே இந்துஜா அறையை நோக்கி நடக்க போனாள். அவளின் கையை பிடித்து நிறுத்தினாள் பல்லவி. ஒரு பேச்சுக்கு ஒன்னு சொல்ல விட மாட்ற? இப்படி தூங்குறதுலயே இருந்தா எப்படி? இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அப்படியா? என் வாழ்க்கையில என்னை விட உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, சொல்லுங்க உங்க காதல் கதைய. இந்து,
இது கதை இல்ல, நெஜம். ஓ சாரி, சொல்லுங்க உங்க நெஜத்த என்று இந்துஜா கேட்டதும் பல்லவி சொல்ல ஆரம்பித்தாள். எங்க காதல நாங்க கடைசி வரைக்கும் ருத்துவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. ஏன், ருத்து தான் காரணம் என்று பல்லவி சொன்னதும் இந்துஜாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பத்தோடு பல்லவியை பார்த்தாள். பல்லவி மேலும் சொன்னாள். கீர்த்தனா போனதிலிருந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா. கீர்த்தனா மாதிரி அவனும் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமா. அதனால நம்ம காதல பிரேக்கப் பண்ணிக்கலாம், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ருத்து சொல்லிட்டான். ஓ, நீங்க மன்னிச்சிட்டீங்களா? இல்ல, மறந்துட்டேன். எத? அவன் செஞ்ச துரோகத்தை. ஓ, ஓகே ஓகே, யூ கண்டினியூ. என்ன இந்து, நான் எவ்வளோ பெரிய உண்மைய உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. இது என்னங்க வம்பா இருக்கு? உங்க லவ் ஃபெயிலியருக்கு நான் ஏங்க ஃபீல் பண்ணணும்? இந்து, உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க புருஷன் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டாரு. இப்போ உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லாம உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. அட ஆமால்ல, ஆமாவா இல்லையா? ஆமா மட்டும்தான். இந்நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தூங்கி இருக்கணும். அதத்தான் கெடுத்துட்டீங்களே. ஏய் இந்து, உன்னை ருத்ரன் ஏமாத்திட்டான். உன் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், தூங்குறதுலயே இருக்க. சரி, இப்போ நான் தூங்காம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ருத்ரன் நல்லவன் ஆயிடுவானா என்று இந்துஜா கேட்டதும் பல்லவி அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். பின் பேச வாயெடுத்தாள். இந்துஜா குறுக்கிட்டு சொன்னாள். இப்போ என்ன, நீங்களும் ருத்ரனும் லவ் பண்ணீங்க. ஈஸ்வர் மாமாவுக்காகவும் அம்பிகா அத்தைக்காகவும் ருத்ரன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுதானே உங்க கம்ப்ளைண்ட்? ஆமா, குட். நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க சொன்னதை நான் நம்பல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் என்னோட ரூல் புக்க, அதான் ருத்ரனை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி, யாரு கூட எப்படி பழகுவான், அவன் அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான், அவன் தங்கச்சி கீர்த்தனா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான், அவன் ஸ்கூல் காலேஜ்லாம் எப்படி, அவன் எப்படிப்பட்டவன் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால உன்னோட கற்பனை கதைய நான் நம்பல. அது மட்டும் இல்ல, ஒருவேளை அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியலைனாலும் நீ சொன்னதை நம்பி சீரியஸா எடுத்துக்கிட்டு அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு பொட்டிய தூக்கிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்க மாட்டேன் என்று இந்துஜா சொல்ல சொல்ல பல்லவி இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டு இருந்தாள். இந்துஜா மேலும் சொன்னாள். என்ன பாக்குறீங்க? உண்மையத்தான் சொல்றேன். சத்தியமா நம்பியிருக்க மாட்டேன். அப்படியே நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. காதலிக்காதவங்க தான் லைஃப் பார்ட்னரா வரணும்னா யாருக்கும் இங்க கல்யாணமே ஆகாது. சோ இந்த காதல் கிரஷ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி. அதெல்லாம் கடக்காம யாரும் வர முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம மதிப்பிற்குரிய உயர்திரு ஏபிஜே அப்துல் கலாம் சார் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? The past is waste paper, the present is a newspaper, the future is a question paper. So read and write carefully, otherwise your life will be a tissue paper அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வேஸ்ட் பேப்பரை நினைச்சு கவலைப்பட்டு தப்பான ஆன்சர் எழுதி, அதாவது தப்பான முடிவெடுத்து என்னோட வாழ்க்கைய டிஷ்யூ பேப்பர் ஆக்கிக்க நான் விரும்பல. அதனால உங்களோட இந்த கற்பனை கதை திட்டம் எதுவும் என்கிட்ட பலிக்காது. என்னோட ரூல் புக்கை பத்தி எனக்கு தெரியும். கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர். எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்காம இப்படித்தான் வாழணும்னு ரூல்ஸ் போட்டு வாழ்ற ஒரு மனுஷன் எப்படி ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருக்க முடியும்? சோ உங்க படத்தை வேற தியேட்டர்ல ஓட்டுங்க. ஓகேவா? வந்த வேலை முடிஞ்சுதா? நாளைக்கு கிளம்பிருவீங்கல்ல என்று கேட்டுக்கொண்டே அங்கிருந்து அவர்களின் அறைக்கு சென்றாள் இந்துஜா. அவளை பார்த்து கொண்டு சோஃபாவில் தொப்பென்று உட்கார்ந்தாள் பல்லவி. இது அனைத்தையும் போனில் கேட்டுக்கொண்டிருந்தான் ருத்ரன். அவன் கண்கள் கலங்கியது. அறைக்குள் இந்துஜா நுழைந்ததும் எழுந்து அவளை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதான். பின் இந்துஜா மெத்தையில் அவனை உட்கார வைத்து அவன் கையை பிடித்து கொண்டு கேட்டாள். இப்போ புரிஞ்சுதா என்று இந்துஜா கேட்டதும் ருத்ரன் அவளை புரியாமல் பார்த்தான். இந்துஜா மேலும் சொன்னாள். அதான்ப்பா, உன் ஃப்ரெண்டு ஏன் நம்ம நாட்டை விட்டு போகலைன்னு என்று இந்துஜா கேட்டதும் ருத்ரன் அவளை பார்த்தான். இந்துஜா சொன்னாள். இப்பவாது என் பேச்ச கேளு. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி இனிமே பெரியவங்க பேசும்போது எதிர்த்து பேசக்கூடாது, சரியா என்று இந்துஜா கேட்டதும் எதிர்த்து பேசக்கூடாது, வேற என்ன பண்ணலாம் என்று கேட்டுக்கொண்டே ருத்ரன் அவளை நெருங்கி வந்தான். அப்பொழுது அவனின் செல்போன் வைப்ரேட் ஆனது. கீர்த்தனா காலிங் என்று வந்தது.
இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் ருத்ரன் போனை அட்டன் செய்தான். மறுமுனையில் கீர்த்தனாவின் கணவன் முரளிதரன் பேசினான். ஹலோ ருத்ரன், நான் முரளி பேசுறேன் என்று முரளி சொன்னதும் ருத்ரன் அமைதியாக போனை ஸ்பீக்கரில் போட்டான். பதில் பேசவில்லை. முரளி சொன்னான், எங்க மேல இன்னும் உங்களுக்கு கோபம் குறையலன்னு எனக்கு புரியுது. எங்களை மன்னிச்சிருங்க. வேற வழி இல்லாமத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க. கீர்த்தனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் என்று முரளி சொன்னதும் வாட் என்று கத்திக்கொண்டே எழுந்தான் ருத்ரன். இந்துஜாவிற்கும் பதட்டம் அதிகமானது. அவளும் எழுந்தாள். முரளி சொன்னான், ஆமா ருத்ரன், பையனை பிளே ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று சொல்லி கீர்த்தனாவை அட்மிட் செய்திருந்த ஹாஸ்பிட்டலின் முகவரியை சொன்னான் முரளி. உடனே நாங்க வரோம் என்று சொல்லிவிட்டு ருத்ரனும் இந்துஜாவும் எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார்கள். அங்கு பல்லவி இல்லை. அவளுடைய அறையில் அவளின் உடைமைகள் எதுவும் இல்லை. அவள் கிளம்பிவிட்டாள் என்று புரிந்து கொண்டார்கள். பின் இந்துஜா முகிலனுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னாள். பின் ருத்ரனும் இந்துஜாவும் அங்கிருந்து கிளம்பினார்கள். கீர்த்தனாவை அட்மிட் செய்திருக்கும் மருத்துவமனையின் முன்பு அவர்களின் கார் நின்றது. அத்தியாயம் 7. ருத்ரனும் இந்துஜாவும் மருத்துவமனைக்குள் வேகமாக நுழைந்தார்கள். அங்கே ஐசியூ வார்டுக்கு வெளியில் முரளிதரன் சோகமாக நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் ருத்ரனின் நடையில் இருந்த வேகம் குறைந்தது. அமைதியாக அவன் எதிரில் போய் நின்றார்கள் ருத்ரனும் இந்துஜாவும். ருத்ரனையும் இந்துஜாவையும் பார்த்ததும் மனமுடைந்து அழுதான் முரளி. ருத்ரனுக்கு என்ன செய்வது, எப்படி அவனுக்கு ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் தவித்தான். இந்துஜாதான் முதலில் முரளியிடம் பேசினாள். அண்ணா, கீர்த்தனா எப்படி இருக்கா? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்னும் சொல்ல மாட்றாங்க என்று சொல்லி அழுதான். இந்துஜாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. ருத்ரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கதறி அழுக வேண்டும் போல் இருந்தது. பல்லை கடித்து கொண்டு அமைதியாக இருந்தான். கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இந்துஜா சொன்னாள், கவலைப்படாதீங்கண்ணா, கீர்த்தனாவுக்கு ஒன்னும் ஆகாது. அவ நல்லா இருப்பா. உன் வாக்கு கண்டிப்பா பலிக்கணும். அவதான் என் உலகம். அவ இல்லைனா நான் என்ன பண்ணுவேன், எப்படி வாழ்வேன்னு எனக்கே தெரியல என்று சொல்லி மீண்டும் அழுதான். ஓடிச் சென்று அவனை அணைத்து கொண்டு அழுக வேண்டும் போல் இருந்தது ருத்ரனுக்கு. ஆனால் இவனால்தான் தன் தங்கை தன்னிடம் கூட சொல்லாமல் வீட்டை விட்டு போனாள் என்ற எண்ணம் வந்ததும் அவன் மேல் இருந்த அனுதாபம் கோபமாக மாறியது. அமைதியாக நின்றிருந்தான். கீர்த்தனா அறையில் இருந்து டாக்டர் வந்தார். முரளியை பார்த்து சொன்னார், கீர்த்தனா நல்லா இருக்காங்க. காலையிலிருந்து போராடி ஒரு வழியா அவங்க உயிரை காப்பாத்திட்டோம். கண்ணு முழிச்சிட்டாங்க. உயிருக்கு ஆபத்தில்ல. கொஞ்ச நாள் இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும். கொஞ்சம் சரியானதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று டாக்டர் சொன்னதும் அவரின் கையை பிடித்து கொண்டு அழுதான் ருத்ரன். டாக்டர் முரளியை பார்த்தார். கீர்த்தனாவோட அண்ணா என்று முரளி சொன்னதும் ருத்ரன் நிமிர்ந்து டாக்டரை பார்த்தான். டாக்டர் சொன்னார், கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி நல்லா இருக்காங்க என்று டாக்டர் சொன்னதும் முரளி சொன்னான், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், என் உயிரை எனக்கு மீட்டு கொடுத்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே என்று டாக்டர் சொன்னதும் இந்துஜா கேட்டாள், நாங்க கீர்த்தனாவை பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திருவாங்க, போய் பாருங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் அங்கிருந்து சென்றார். அடுத்த 1 மணி நேரத்தில் கீர்த்தனாவை நார்மல் வார்டிற்கு மாற்றினார்கள். முதலில் முரளிதான் போய் பார்த்தான். என்ன கீர்த்தி, இப்படி பயமுறுத்திட்ட? என் உயிரே என்கிட்ட இல்ல தெரியுமா? பயப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணுவேன். இந்த குறும்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ரோட்ல போகும்போது பார்த்து போக வேண்டாமா? சாரி, இனிமே இப்படி நடக்காது. அப்புறம் எனக்கு இப்படி ஆனது எங்க வீட்ல யாருக்காவது தெரியுமா என்று கீர்த்தனா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ருத்ரனும் இந்துஜாவும் அங்கு வந்தார்கள். ருத்ரனை பார்த்ததும் கீர்த்தனா எழுந்திருக்க முயற்சி செய்தாள். வேகமாக ஓடி சென்று படுத்துக்க என்றான் ருத்ரன். அவனின் கையை பிடித்து கொண்டு கீர்த்தனா அழுதாள். ருத்ரனின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பின் கேட்டான், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லாம இப்படி என்று வார்த்தைகளை கோர்வையாக பேச முடியாமல் தடுமாறினான். கீர்த்தனா சொன்னாள்,
என்ன மன்னிச்சிருண்ணா. நீ இப்படித்தான் இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டு வாழ்றவன். உன்கிட்ட என்னோட காதல சொல்ல எனக்கு பயமா இருந்துச்சு. நீயும் அப்பா அம்மா மாதிரி கோவப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டீனா அப்புறம் நான் இவரை கல்யாணமே பண்ணிக்க முடியாம போயிடும். அதான் என்ன மன்னிச்சிருண்ணா என்று சொல்லி கீர்த்தனா அழுக, அதனை பார்த்து ருத்ரன் அழுதான். 4 வருட கோபமும் அந்த அழுகையில் கரைந்து போனது. இருவரின் பாசத்தையும் பார்த்து இந்துஜாவின் விழிகளில் இருந்து நீர் வடிந்து கொண்டே இருந்தது. பின் இந்துஜா கேட்டாள், பையன் எங்க இருக்கான் என்று இந்துஜா கேட்டதும் முரளி சொன்னான், பக்கத்து வீட்ல விட்டிருக்கேன், அவங்க பாத்துப்பாங்க என்று முரளி சொன்னதும் கீர்த்தனா இந்துஜாவை பார்த்து அருகில் வா என்று தலையசைத்தாள். இந்துஜா அவள் அருகில் சென்றாள். ஹேய் டிராமா குயின், எனக்கு அண்ணியாயிட்ட போல. உன்னோட மிஸ்டர் ரூல்புக் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா என்று கீர்த்தனா கேட்டதும் இந்துஜா சொன்னாள், எஸ் பாசமலர், ஆனா உன் வீட்டுக்காரர் அளவுக்கு இல்லம்மா என்று இந்துஜா சொன்னதும் கீர்த்தனா முரளியை பார்த்து சிரித்தாள். ருத்ரனின் முகம் மாறியது. ஆனாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தான். பின் எல்லோரும் சிரித்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து ருத்ரனும் இந்துஜாவும் அங்கிருந்து கிளம்பினார்கள். காரில் வரும் வழியில் இந்துஜாவிடம் ருத்ரன் கேட்டான், நீ ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அதான் ஹாஸ்பிட்டல்ல கீர்த்தனா கிட்ட அப்படி சொன்னியே. ஹலோ ரூல் புக், எதையும் தெளிவா கேட்க மாட்டியா? அவகிட்ட நான் 1000 விஷயம் சொன்னேன். நீ எதை பத்தி கேக்குற? அதான் அந்த முரளி மாதிரி உன்னை நான் பாத்துக்கலேன்னு. ஆமா, அதுதானே உண்மை. என்ன உண்மை? நான் என்ன உன்னை பாத்துக்கல? ஆமா, எனக்கெல்லாம் இப்படி விபத்தானா? ஹை ஜாலி, டிராமா குயின் கான் அப்படின்னு ஜாலியா இருப்ப என்று இந்துஜா சொன்னதும் சடன் பிரேக் போட்டு ருத்ரன் காரை நிறுத்தினான். கோபமாக அவளை பார்த்தான். பின் கண்களை மூடி 1 நிமிடம் நிதானித்துவிட்டு அவளின் கையை பிடித்து சொன்னான், உனக்கு அப்படியான அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று ருத்ரன் சொன்னதும் இந்துஜாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. பின் சொன்னாள், ஏய் ரூல்புக், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டு கூட இனிமே இப்படி சொல்லாத. ஓகே, சொல்லல என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் காரை ஸ்டார்ட் செய்தான். பின் இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பா அம்மாவிடம் ஹனிமூனில் நடந்த போட்டி, அதில் வெற்றி பெற்றதை மட்டும் சொல்லிவிட்டு அவர்களின் அறைக்கு சென்று விட்டார்கள். இருவரும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தார்கள். ருத்ரன் லேப்டாப் ஆன் செய்து அவனின் ஆபீஸ் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். இந்துஜா தீவிர சிந்தனையில் இருந்தாள். நேரம் ஓடியது. ஆபீஸ் வேலைகள் முடிந்த பிறகு ருத்ரன் இந்துஜாவை பார்த்தான். லேப்டாப்பை ஷடவுன் செய்துவிட்டு அவள் அருகில் வந்தான். என்ன பலத்த யோசனை? கீர்த்தனாவை எப்படி மறுபடியும் இங்க கூட்டிட்டு வரதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொல்ற? ஆமாப்பா, பாவம் கீர்த்தனா. முரளிக்கும் அம்மா அப்பா இல்ல, பெரியவங்க யாரும் இல்லாம கஷ்டப்படுறாங்க. காதலிச்சது ஒரு மிகப்பெரிய தப்பா? அதுக்காக காலம் முழுக்க அவங்கள ஏத்துக்காம தள்ளியே வைக்கிறது நியாயமா? நீ சொல்றது சரிதான். ஆனா அப்பா அம்மா மனசை எப்படி மாத்துறது? அம்மாவை கூட ஈஸியா மாத்திரலாம், ஆனா அப்பாவை? அத பத்தி தான் நான் தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ சும்மா தானே இருக்க, கொஞ்சம் யோசி ரூல் புக். யாரு சும்மா இருக்கிறது? இப்பதான் ஆபீஸ் வேலை முடிச்சிட்டு வரேன். சரிப்பா, நீ கடின உழைப்பாளிதான், ஒத்துக்கிறேன். உன் தங்கச்சியை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லு என்று இந்துஜா சொன்னதும் இருவரும் தீவிரமாக சிந்தித்தார்கள். இருவரும் மாற்றி மாற்றி ஐடியா சொன்னார்கள். ஒன்றும் சரிப்பட்டு வரவில்லை. இறுதியாக இந்துஜா சொன்னாள், அருமையான ஐடியா. என்ன? கீர்த்தனா பையனை இங்க கூட்டிட்டு வந்துடலாம். என்னது? ஆமாப்பா, பசங்க மேல அப்பா அம்மாவுக்கு கோபம் இருக்கும். பேரம்பேத்தி மேல தாத்தா பாட்டி கோவப்பட்டதா வரலாறே இல்லையே. ஓகே, அதுக்கு கீர்த்தனா பையனை இங்க கூட்டிட்டு வருவோம். மாமா அத்தை கூட அவனை பழக விடுவோம். அவனை பிடிச்சு போயிரும். அப்புறம் அவனை பிரிய முடியாத சுச்சுவேஷன் வரும்போது இது உங்க பேரன்தான், கீர்த்தனா பையன்னு சொல்லுவோம். எங்க அப்பா கோவப்பட்டு திட்டுனா வாங்கிக்க. கூட பிறந்த தங்கச்சிக்காக இத கூட செய்ய மாட்டியா? வாங்கிக்கவா? அப்ப மேடம் எங்க போவீங்க? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில 1000 இருக்கும். நான் குறுக்க வரலாமா? அதனால நான் சமத்தா ரூம்குள்ள இருப்பேன் என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் சிரித்தான். பின் கேட்டான், சரி, கீர்த்தனா பையனை இங்க எப்படி கூட்டிட்டு வருவ? என் ஃப்ரெண்டோட பையன்னு சொல்லி கூட்டிட்டு வருவேன் என்று சொன்ன இந்துஜாவை இமைக்காமல் பார்த்தான் ருத்ரன். இந்துஜா சொன்னாள், என்ன அப்படி பாக்குற? நான் ஒன்னும் பொய் சொல்லல. அவ முதல்ல எனக்கு ஃப்ரெண்டு, அப்புறம்தான் இந்த நாத்தனாரெல்லாம். புரியுதா? உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வையி, உன் கூடலாம் வாழவே முடியாது என்று இந்துஜா சொல்லிக்கொண்டே ஓட அவளை துரத்தினான் ருத்ரன். அத்தியாயம் 8. அடுத்த நாள் காலையில்
மருத்துவமனைக்கு சென்று முரளி மற்றும் கீர்த்தனாவிடம் தனது யோசனையை சொன்னாள் இந்துஜா. முதலில் கீர்த்தனாவும் முரளியும் தயங்கினார்கள், பயந்தார்கள். இந்துஜா எடுத்து சொல்லி புரிய வைத்த பிறகு அவர்கள் சரி என்றார்கள். பின் முரளி வீட்டிற்கு சென்றான். பக்கத்து வீட்டில் இருக்கும் அவர்கள் மகனை அழைத்து வந்தான். மகனோடு உள்ளே வந்தான் முரளி. சிறு வயதில் ருத்ரனை பார்த்தது போல் இருந்தது இந்துஜாவிற்கு. பின் குழந்தையை வாங்கி கொஞ்சினாள். அவனிடம் உன் பேர் என்ன என்று கேட்டாள். ஈஸ்வர் என்று மழலை மொழியில் சொன்னான். கீர்த்தனாவை பார்த்தாள் இந்துஜா. அப்பா பேர்தான் என்று கீர்த்தனா சொன்னதும் இந்துஜாவின் கண்கள் கலங்கியது. அவளின் கண்ணீரை துடைத்து விட்டபடி ஈஸ்வர் கேட்டான், ஏன் அழுகிறீங்க? நீங்க யாரு என்று ஈஸ்வர் கேட்டதும் கீர்த்தனா சொன்னாள், ஈஸ்வர், இவங்க பேரு இந்து, உன் அத்தை என்று கீர்த்தனா சொன்னதும் குழந்தை ஈஸ்வர் இந்துஜாவை பார்த்து சிரித்தான். அவனை பார்த்து கேட்டாள், அத்தை வீட்டுக்கு வரியா? வரேன். அங்க யாரு இருக்கா? தாத்தா, பாட்டி, மாமா, நான் எல்லாரும் இருக்கோம். விளையாட என்ன இருக்கு? நீ என்ன கேட்டாலும் உங்க மாமா வாங்கி தருவாரு. அப்பனா இப்பவே போகலாம் என்று சொன்ன ஈஸ்வரின் கன்னத்தில் இந்துஜா முத்தமிட்டாள். பின் கீர்த்தனா முரளியிடம் சொல்லிவிட்டு குழந்தை ஈஸ்வரை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். போனில் ருத்ரனுக்கு விஷயத்தை சொன்னாள். ஓகே, பார்த்து ஜாக்கிரத. நான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துருவேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். குழந்தை ஈஸ்வரோடு வீட்டிற்கு வந்தாள் இந்துஜா. குழந்தையை பார்த்ததும் ஈஸ்வரமூர்த்தியும் அம்பிகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் இந்துவை பார்த்து அம்பிகா கேட்டாள், குழந்தை யாரோடதுமா? என் ஃப்ரெண்டோட குழந்தை அத்தை. என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம கூட்டிட்டு வந்துட்டேன். சாரி அத்தை. இதுக்கு எதுக்குமா சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? தாராளமா இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை வாங்கி கொண்டாள் அம்பிகா. பாட்டி என்று அவளை கட்டிக்கொண்டான் ஈஸ்வர். அம்பிகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. ஈஸ்வரமூர்த்தியும் அம்பிகாவும் குழந்தையை நன்றாக பார்த்தார்கள். அம்பிகா ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து கேட்டாள், ஏங்க, சின்ன வயசுல நம்ம ருத்ரன் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கான்ல? ஆமா, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்று இருவரும் குழந்தை ஈஸ்வரோடு விளையாடி பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் குழந்தையை விட்டுவிட்டு மாடிக்கு சென்றாள் இந்துஜா. நேரம் ஓடியது. மீட்டிங் முடிந்ததும் ருத்ரன் வீட்டிற்கு வந்தான். அவர்களின் அறைக்கு வந்தான். டிராமா குயின் என்று இந்துஜாவை கூப்பிட்டு கொண்டே வந்தான் ருத்ரன். ஷூ என்று இந்துஜா சொன்னதும் ருத்ரன் அமைதியானான். மெத்தையின் பக்கம் கை நீட்டினாள். குழந்தை ஈஸ்வர் தூங்கிக் கொண்டு இருந்தான். அவன் அருகில் சென்றான். அவனை இமைக்காமல் பார்த்தான். காற்றில் முடியாட பெரிய சாதனை செய்தவன் போல் தூங்கிக் கொண்டிருந்தான் ஈஸ்வர். அவன் நெற்றியில் முத்தமிட்டான். பின் இருவரும் கதவை சாத்திக் கொண்டு பால்கனிக்கு வந்தார்கள். நடந்த அனைத்தையும் இந்துஜா சொன்னாள். குழந்தையின் பெயர் ஈஸ்வர் என்று சொன்னதும் ருத்ரனின் கண்கள் கலங்கியது. சிறிது நேரத்தில் ஈஸ்வர் சினுங்கும் சத்தம் கேட்டு இருவரும் உள்ளே வந்தார்கள். ஈஸ்வர் எழுந்து உட்கார்ந்திருந்தான். தங்க குட்டி, தூங்கி எந்திரிச்சாச்சா? என்று சொல்லிக்கொண்டே ருத்ரனை பார்த்தான் ஈஸ்வர். இந்துஜா சொன்னாள், மாமா மாமா என்று சொல்லிக்கொண்டே எழுந்து ருத்ரனை கட்டிக்கொண்டான். பின் இருவரும் கீழே வந்தார்கள். சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். ருத்ரன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தான். அங்கிருந்த நியூஸ் பேப்பரை எடுத்து படித்தான். அதேபோல் ஈஸ்வரும் உட்கார்ந்தான். அங்கிருக்கும் காமிக் புக்கை எடுத்து படித்தான். அம்பிகா, ஈஸ்வரமூர்த்தி, இந்துஜா எல்லோருக்கும் பேராச்சரியம். அவர்களை இமைக்காமல் பார்த்தார்கள். அம்பிகா கேட்டாள், என்ன சாப்பிட்ற என்று அம்பிகா கேட்டதும் ருத்ரன் காஃபி என்றான். ஈஸ்வர் பால் என்றான். அம்பிகா உள்ளே சென்றாள். பின் காஃபி மற்றும் பாலை எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்தாள். ருத்ரன் இடது கையில் காஃபி கப்பை பிடித்து கொண்டு குடித்தான். வலது கையில் நியூஸ் பேப்பரை வைத்துக்கொண்டு படித்தான். அதேபோல் ஈஸ்வரும் சின்ன பால் கப்பை இடது கையில் பிடித்து கொண்டு குடித்தான். வலது கையில் காமிக் புக்கை வைத்து கொண்டு படித்தான். ஜெராக்ஸ் காப்பி போல் இருந்தது. எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பின் அன்று இரவு சாப்பிடும் பொழுது ருத்ரன் போல் மடியில் டவல் விரித்து கொண்டு ஸ்பூனில் சாப்பிட்டான் குழந்தை ஈஸ்வர். எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது. சாப்பிட்டு முடித்த பிறகு ருத்ரனும் ஈஸ்வரும் வெகு நேரம் விளையாடி கொண்டு இருந்தார்கள். பின் மெத்தையில் படுத்து தூங்கிவிட்டார்கள்.
எல்லா வேலையும் முடித்துவிட்டு இந்துஜா உள்ளே வந்தாள். ருத்ரன் வழக்கம் போல் மார்பின் குறுக்கே கைகளை மடக்கி நேராக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அதேபோல் ஈஸ்வரும் தூங்கிக் கொண்டிருந்தான். இந்துஜாவின் கண்கள் வியப்பால் விரிந்தது. பின் கீழே சென்று அத்தை மாமாவை அழைத்து வந்து காட்டினாள். அவர்களுக்கும் வியப்பாக இருந்தது. ருத்ரன் போல் ஈஸ்வர் இருப்பதால் அம்பிகாவிற்கும் ஈஸ்வரமூர்த்திக்கும் குழந்தை ஈஸ்வரை மிகவும் பிடித்துவிட்டது. தினமும் அவனோடு விளையாடுவது, கதை சொல்வது, அவனை அழைத்து கொண்டு வெளியில் செல்வது, கோவிலுக்கு செல்வது என்று அவனோடு நேரத்தை செலவிட்டார்கள். ஆபீஸ் நேரம் போக மீதி நேரம் முழுவதும் ருத்ரன் ஈஸ்வரனோடுதான் செலவிட்டான். நாட்கள் ஓடின. இந்துஜா ருத்ரனிடம் சொன்னாள், ஓகே ரூல் புக், இதுக்கு மேல நாம தள்ளி போடக்கூடாது. நாளைக்கே நாம இந்த கதைக்கு கிளைமேக்ஸ் கொண்டு வரணும். ஓகே, எதுவா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு நிதானமா ஹேண்டில் பண்ணணும் என்று ருத்ரன் சொன்னதும் இந்துஜா தம்ஸ்அப்பை காட்டினாள். மறுநாள் காலையில் இந்துஜா அம்பிகா மற்றும் ஈஸ்வரமூர்த்தியிடம் சொன்னாள், அத்தை மாமா, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அதனால இன்னைக்கு நான் ஈஸ்வர கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுறேன் என்று இந்துஜா சொன்னதும் அம்பிகா ஈஸ்வரமூர்த்தியின் முகம் வாடியது. அம்பிகா கேட்டாள், உன் ஃப்ரெண்டு என்ன பண்றா? அவ பேர் என்ன? அவ புருஷன் என்ன பண்றான்? என் ஃப்ரெண்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவ புருஷன் ஆர்டிஸ்ட். அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறான். ஓ, அப்பனா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடேன். ருத்ரன் கிட்ட சொல்லி அவ புருஷனுக்கு நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லு. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். ஈஸ்வரன் இங்கேயே நம்ம கூட இருக்கட்டும் என்று குழந்தை ஈஸ்வரை கொஞ்சிக் கொண்டே அம்பிகா சொன்னாள். இந்துஜா ருத்ரனை பார்த்து கண்ணடித்தாள். ருத்ரன் மெலிதாக புன்னகைத்தான். பின் இந்துஜா சொன்னாள், இல்ல அத்தை, அது சரிப்பட்டு வராது. ஏமா, அவ புருஷனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. நம்மள மாதிரி அவங்களுக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்தெல்லாம் இல்ல. அவரு மிகச்சிறந்த ஆர்டிஸ்ட். அதுல வர வருமானத்தை வச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிட்டா போதும். பொண்ணுங்க இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் என்று இந்துஜா சொன்னதும் ஈஸ்வரமூர்த்தி சொன்னார், அப்படியா? அவ்வளவு தங்கமான மனுஷனா? அப்ப நான் அவரை பார்க்கணுமே. அப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம கூட வச்சுக்கணும். நம்ம கம்பெனில அவருக்கு வேலை போட்டு கொடுத்துடலாம். மாமா, என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இப்படிப்பட்டவங்களை நாம விட்டுறக்கூடாது. நம்ம கூட வச்சுக்கணும். இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறது நமக்குத்தான் பலம். அதனால தயங்காம அவங்கள நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. மாமா, உங்களை நம்பிதான் அவங்கள கூட்டிட்டு வரேன். அப்புறம் மாத்தி பேசுனா எனக்கு சங்கடமா போயிரும். அதெல்லாம் நாங்க மாத்தி பேச மாட்டோம். நீ அவங்கள கூட்டிட்டு வா. அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. ஈஸ்வரும் நம்ம கூட தான் இருக்கான் என்று ஈஸ்வரமூர்த்தி சொன்னதும் அம்பிகா சொன்னாள், ஆமா இந்து, எங்களால இந்த குட்டி பையனை பிரிஞ்சு இருக்க முடியாது. இவனுக்காகவே இவன் அப்பா அம்மா இங்க நம்ம கூட இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு குழந்தை ஈஸ்வரை தூக்கி கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள். அவள் பின்னால் ஈஸ்வரமூர்த்தியும் சென்றார். மறுநாள் காலையில் கீர்த்தனா முரளியை அழைத்து கொண்டு இந்துஜா வந்தாள். கீர்த்தனாவை பார்த்ததும் அம்பிகாவின் கண்கள் கலங்கியது. ஈஸ்வரின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. இந்துஜாவை பார்த்து கேட்டார், இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த என்று ஈஸ்வரமூர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ருத்ரன் குழந்தை ஈஸ்வரோடு வந்தான். அம்மா அப்பாவை பார்த்ததும் அம்மா அப்பா என்று கத்திக்கொண்டே ஓடி கீர்த்தனா முரளியை கட்டிப்பிடித்து கொண்டான் குழந்தை ஈஸ்வர். அதனை பார்த்ததும் ஈஸ்வரமூர்த்திக்கும் அம்பிகாவுக்கும் எல்லாம் புரிந்துவிட்டது. இந்துஜாவையும் ருத்ரனையும் ஈஸ்வரமூர்த்தி முறைத்தார். இந்துஜா மெதுவாக நகர்ந்து ருத்ரன் பின்னால் மறைந்து கொண்டாள். ஈஸ்வரமூர்த்தி ருத்ரனை பார்த்து கேட்டார், இதெல்லாம் உங்க திட்டமா? இல்லப்பா, முதல்ல நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க என்று கீர்த்தனாவிற்கு விபத்து ஆனதிலிருந்து நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான் ருத்ரன். அம்பிகாவும் ஈஸ்வரமூர்த்தியும் அமைதியாக இருந்தார்கள். ருத்ரன் மேலும் சொன்னான், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ நீங்களே இப்படி பண்ணலாமா? கீர்த்தனா பாவம் சின்ன பொண்ணுப்பா. நம்ம மேல உள்ள பயத்துல பக்குவம் இல்லாம நடந்துகிட்டா. போனா போகுதுப்பா. நம்ம கீர்த்தனாப்பா, மன்னிச்சு ஏத்துக்கலாம். முரளிக்கும் நம்மளை விட்டா யார் இருக்கா? இந்த 4 வருஷத்துல கண்ணை கசக்கிக்கிட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து கீர்த்தனா நின்றுப்பாளா? அவளை முரளி தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாரு. நாம பாத்திருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ள கீர்த்தனாவுக்கு அமைஞ்சிருக்காது. ப்ளீஸ்பா என்று ருத்ரன் சொல்ல சொல்ல ஈஸ்வரமூர்த்தி அமைதியாக இருந்தார். இந்துஜா குழந்தை ஈஸ்வரை பார்த்து தாத்தா கிட்ட போ என்று சிக்னல் காட்டினாள். தாத்தா என்று சொல்லிக்கொண்டே ஈஸ்வரமூர்த்தியை கட்டிக்கொண்டான். தாத்தாவின் கோபம் எல்லாம் நொடியில் கரைந்தது. கண்ணீர் வடிந்தது. இந்துஜா சொன்னாள்,
மாமா, ஈஸ்வரோட அப்பா அம்மா நம்ம கூட இருக்கட்டும், வார்த்தை மாத்தி பேச மாட்டோம்னு நேத்து நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் ருத்ரன் பின் மறைந்து கொண்டாள். ஈஸ்வரமூர்த்தி மெலிதாக சிரித்தார். கீர்த்தனா அப்பா என்று சொல்லி அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தாள். அவளை தூக்கி நெற்றியில் முத்தமிட்டார் ஈஸ்வரமூர்த்தி. பின் அம்மாவும் மகளும் கட்டிப்பிடித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இந்துஜா மெதுவாக ருத்ரன் பின்பிருந்து வந்தாள். அம்பிகா அவளை அழைத்தாள். இந்துஜா போனாள். அவள் காதை செல்லமாக பிடித்து கொண்டு சொன்னாள், என் மகன் உனக்கு சரியான பேர் தான் வச்சிருக்கான், டிராமா குயின் என்று அம்பிகா சொன்னதும் அத்த என்று சினுங்கினாள் இந்துஜா. எல்லோரும் சிரித்தார்கள். பின் அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அம்பிகா சொன்னாள், இப்பதான் இந்த வீடும் மனசும் நிறைஞ்சிருக்கு. கணவன் மனைவி மட்டும் இருக்கிறதுக்கு பேரு வீடு இல்ல, சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா இருந்தாதான் அதுக்கு பேரு வீடு. ஆமா அம்பிகா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மருமக இந்துதான் என்று ஈஸ்வரமூர்த்தி சொன்னதும் அம்பிகா இந்துஜா நெற்றியில் முத்தமிட்டாள். ருத்ரன் இந்துஜாவை பார்த்து பெருமிதம் கொண்டான். பின் கீர்த்தனா சொன்னாள், டிராமா குயின், சீக்கிரம் எனக்கு மருமகளை பெத்துக்குடு என்று கீர்த்தனா சொன்னதும் இந்துஜா ருத்ரனை பார்த்தாள். ருத்ரன் முதல் முறையாக அவளை பார்த்து கண்ணடித்தான். அதிர்ச்சியில் இந்துஜாவிற்கு பொறை ஏறியது. தண்ணியை குடித்துவிட்டு வேகமாக அவர்களின் அறைக்கு சென்றாள். அங்கு மெத்தையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது. அதன் மேல் டு அன்புள்ள எதிரி என்று எழுதியிருந்தது. அந்த பரிசு பொருளை பிரித்தாள். ஹனிமூனில் நடந்த பெஸ்ட் கப்புள் ஆஃப் த இயர் போட்டியில் முதல் போட்டியில் ஒருவர் கண்களை ஒருவர் பார்த்தபடி இருந்த புகைப்படம் அது. முதலில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் காதலை இருவரும் உணர்ந்த தருணம் அது. அந்த புகைப்படத்திற்கு பின்னால் ஒரு வெல்வெட் பவுச் இருந்தது. புகைப்படத்தை கீழே வைத்துவிட்டு அந்த பவுச்சை ஓபன் செய்தாள். அதில் வெள்ளி கொலுசு இருந்தது. அதனை பார்த்ததும் இந்துஜாவின் கண்கள் கலங்கியது. அவளுக்கு பின்னால் ருத்ரன் நிற்பது போல் ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தாள். அங்கு ருத்ரன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் இந்துஜாவின் கண்கள் கலங்கியது. அவனை அணைத்து கொண்டாள். சொன்னால்தான் காதலா? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டாலே காதல்தானே? இருவரும் புரிந்து கொண்டார்கள். காதலிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் இல்லறம் இனிதே ஆரம்பித்தது. அதற்காக அவர்களுக்குள் சண்டையே வரவில்லை என்று நாம் நினைக்க கூடாது. இருவரும் சண்டையிடாத நாட்களும் இல்லை, காதலிக்காத நொடிகளும் இல்லை. தினமும் சண்டை போடும் அன்பிற்குத்தான் ஆயுள் வரை சேர்ந்து வாழும் பலம் அதிகம். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.